ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். ஒரு சந்தோஷமான பாடல்கள் ஆர்ப்பரிப்போடு துதியோடும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வெளிப்பாடு தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு கர்த்தர் நிலையான வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இன்னும் விலக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே வாடகையினுடைய காலங்கள் முடிவடைகிறது. வாடகை வீட்டிலே வசித்து வருகிற காலம் நிறைவேறுகிறது. இதற்கு பின்னால் நமக்கு பொருளாதாரம் இருக்க வேண்டும், நமக்கு சேமிப்பு இருக்க வேண்டும். நமக்கு யாராவது முற்பிதாக்கள் கொடுத்து உதவ மாட்டார்கள். உறவினர்கள் உதவ மாட்டார்கள். இப்படி பல இல்லாமை குறித்ததான அநேக காரியங்கள் உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மாறாதவர், வாக்கு கொடுத்து செய்யாமல் இருக்க போவதில்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய நாட்களிலேயே வாடகை வீட்டில் இருக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த வசனம் உங்கள் காதுகளிலே வந்து ஒலிப்பதற்கு ஊடகத்திலே இந்த வசனம், இந்த வீடியோ காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது சொல்லுங்கள். எத்தனையோ காணொலிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் காதுகளில் வந்து விழுவதற்கு கூட கர்த்தருடைய முன்குறிக்கப்பட்ட வேலை என்று எடுத்துக்கொள்ளுங்க. இது தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த பொருளாதாரம் நமக்கு தேவை. ஒரு வீட்டை உருவாக்குவதற்கு பொருளாதாரம் தேவை, பணம் தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. இது உலக பிரகாரமாய் ஜனங்க சொல்லுகிற காரியம். என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்னென்னலாம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் வேதத்தில் நீங்கள் கூகுளில் அடித்தாலே, வீடு என்று போட்டாலே எல்லா வசனங்களும் வரும். ஆனால் இது நம்ம கூகுள் படி பிரசங்கம் பண்ணுகிறதில்ல. ஏன்னா கூகுள் மீட்டில் இணைந்திருக்கலாம். ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் முதலிலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுகள், ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற பொழுது இந்த சத்தியம் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமையிலிருந்து நமக்கு முதல்ல விடுதலை தரும். அறியாமையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அந்த வசனம் சத்தியத்தை அறிகிற பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எனக்கு விடுதலை தேவையில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஒரு காலம் இல்லாவிட்டாலும் ஒரு கட்டத்திலே நமக்கு விடுதலை தேவை. சரீர சுகம் இருக்கும், செழிப்பு இருக்காது. சரீர சுகமும் போதுமான பொருளாதார வசதி இருக்கும், ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. இப்படி ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியே கர்த்தருடைய வசனம் நமக்கு எதிர்பார்க்கும். இதற்குரிய சத்தியம்தான் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் என்று சொன்னால், ஆண்டவர் முதலிலே வந்து சொன்னதே ராஜ்யத்துக்கு நம்ம ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்பது. அதனுடைய பொருள் மறிக்க வேண்டும் என்பதல்ல, அது வேறு விதமான மரணம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிற பொழுது ராஜ்யம் வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் அதற்கு திறவுகோலாய் இருக்கிறது என்னவென்று கேட்டால், மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புகிற பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கும். ஆனால் மனம் திரும்புதலுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு என்ன தேவை? மனம் திரும்பினா திரும்பி விட்டேன் என்று எல்லாரும் சொல்லலாம். சாப்பிட்டாயா என்று கேட்டால் சாப்பிட்டேன் என்று சொல்லலாம். எவ்வளோ நேரம் அந்த சாப்பாடு சரீரத்தில் போஷாக்கை கொடுக்கும், வலுவை கொடுக்கும் என்று கேட்டால் அடுத்த பசி வர வரைக்கும். நீங்கள் 2 நாள் முன்னே சாப்பிட்டது இன்று செரிக்குமா, அல்லது இன்று அது கணக்கில் வருமா? பசி கொலை பசி ஆகிறது என்று சொல்லுகிறாங்க இல்லையா? சாப்பிட்டதே இல்லையா? சாப்பாட்டை பார்த்ததே இல்லையா? சாப்பிட்டு இருக்கிறவன் கேட்பான். பசியாக இருக்கிறவன் சாப்பிட்றத பார்க்குற பொழுது, என்ன சாப்பாட்டை பார்த்தது இல்லையா? ஆமாம். அது போல தான் நீங்கள் மனம் திரும்பினீர்கள். இதிலே மனம் திரும்பினோம். நிறைய பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படாத பகுதிகள் இருக்கிறது. ஒருவேளை ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கலாம், ஒரு நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கலாம். குடித்தா பிரச்சனை, மறுபடியும் நோய் வரும். நோய் மட்டும் வராது, பிள்ளைகள் மனைவெல்லாம் விட்டு கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். சரி, குடி வேணாம், புகை வேணாம், வேசித்தனம் வேணாம். இதெல்லாம் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மனம் திரும்புவது என்னவென்று கேட்டால், நீங்கள் முற்றிலும் உங்கள் சிந்தையை முதலே மாற்றணும். எல்லாருடைய அடையாளம் பின்னணியும் ஒவ்வொன்றும் இருக்கும். குடும்பத்தில், குலத்தொழில், ஏதோ ஒரு அடையாளத்தில் இருக்கும்.
அந்த அடையாளத்தை நீங்கள் மன ரீதியில் மாற்றுகிற பொழுது உலக பிரகாரமாய் கர்த்தர் அடையாளத்தை மாற்றுவார். கடங்காரன் வந்துட்டான், ஒன்று. கடன் பட்டவன், இவன் கையால் ஆகாதவன். ஐஸ்வர்யம் இல்லை என்றால், ஐஸ்வர்யம் இருக்கிற வேதம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்கிறவனை பார்த்து வேதமே என்ன சொல்லுது? ஏழை. எழுதப்பட்டிருக்கிறத சொல்லுகிறேன். ஏழை என்ற அடையாளம், ஐஸ்வர்யன் என்ற அடையாளம், பலவீனன் என்ற அடையாளம், பலவான் என்ற அடையாளம். என்ன, நீங்கள் செய் தொழிலிலே சில அடையாளங்கள் வரும். இது டீச்சர் அம்மா வீடு, இது கலெக்டர் வீடு, இது போலீஸ்கார் வீடு, இது வக்கீல் வீடு, இது டாக்டர் வீடு சொல்கிறாங்களே இல்லையா? செய் தொழிலில் ஒரு அடையாளம் வரும், சுபாவத்திலே ஒரு அடையாளம் வரும். கோபக்கார மனுஷன் இருந்தாலும் பட்டின்னு எரியும், மூக்கு வேர்க்கும், மூளை சூடுக்காரன் சொல்கிறாங்க இல்லையா? கோபக்காரன், கோபக்காரி போல செய் தொழிலில், சுபாவத்தில், நம்ம இருப்பிடத்தில். அந்த கூரை வீட்டுக்காரன் ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட இதை கொடுத்துரு. இந்த பங்களா வீட்டில் ஒருத்தன் வசிக்கிறான், பங்களா வீட்டுக்காரன். அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவன், வாடகை வீட்டில் இருக்கிறவன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. தொனிகளிலே, பார்வைகளிலே, மொழிகளிலே, விழிகளிலெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு செல்வத்தினை குறித்து கேள்விப்படுகிறது, புருவம் உயர்த்தப்படுகிறது. ஒரு ஏழை குறித்து கேள்விப்படுகிற பொழுது, ஏழை என்ன கேள்விப்படுகிறது? அந்த இருக்கிற அந்த ஓட வீடும் போயிடுச்சான். இப்படிப்பட்ட சொற்றொடர்களெல்லாம் கேட்கிற பொழுது என்ன நடக்குன்னா, இன்னும் தரக்குறைவாக அந்த மனுஷனை பார்க்க தோணும். இது எல்லா மனுஷனுக்குள்ளும் இயல்பாகவே காணப்படுகிற மனோவியல், மனநிலைகள் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் அடையாளங்கள், நம்மை அறியாத அடையாளங்கள் நம்மளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது என்னவென்றால், என் அடையாளத்தையே நான் மாற்றி கொள்ளுகிறேன். வஸ்திரமோ, உங்கள் மேலே இருக்கிற ஆபரணங்களோ, அது 1 கிராமோ அல்லது கில்ட்டோ அல்லது உண்மையிலே தங்கமோ வைரமோ வெள்ளியோ, அது முக்கியமே இல்லை. இப்போ அதல்ல நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம். மனம் திரும்புதல் என்றால், சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பெந்தகோஸ்தேவாக்கும், நான் வெந்தகோஸ்தேவாக்கும், நான் கேத்தலிக்காக்கும், நான் லுத்ரன்னு, நான் சபை வச்சு சொல்லி கொண்டிருப்பான். பாரம்பரியம். என் தாய் போனாங்க, என் தாத்தா இந்த மணி வாங்கி கொடுத்தாரு, இந்த கூட்டில் இருக்கிற மணி இருக்குது, அடிக்குது இல்லையா, அது எங்கள் தாத்தாவுடைய பாரம்பரியம் சபையில் இருக்குது. இதுக்கு கரெக்டாக ஒரு இடம் பார்த்து உட்காந்துக்குவாங்க, தூணு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, ப்ரெஸ்ஸு காமிச்சு அவங்க தூணில் சாஞ்சி தூங்கின்னு இருப்பாங்க. ஃபேன் கீழே சில பேர் உட்காந்துருவாங்க, சில பேர் 3 வருஷத்தில் உட்காந்துருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. இது மாதிரி அடையாளங்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அடையாளம் இருக்கும். உங்கள் பொருளாதாரம், பழக்க வழக்கம் எல்லாமே அடையாளம் 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 அடையாளம்தான். அந்த அடையாளத்தில் நீங்கள் காணப்படுகிற வரைக்கும் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்காக. நீங்கள் இப்பொழுது உங்களிலிருந்து பாரங்கள் வெளியே போகிறத நான் பார்க்கிறேன். உங்களில் இருக்கிற மிகப்பெரிய அழுத்தி கொண்டிருக்கிற சில பாரங்கள், இதை வெளியில் சொல்ல முடியாது. சில பாரங்கள் காரணம் தெரியாது, நமக்குள்ளே ஒரு கௌரவம் ஒட்டி கொண்டிருக்கிறது. எவ்வளவாய் நான் கௌரவத்தில் வாழுகிறேனோ அவ்வளவாய் என்னுடைய நிலை இன்னும் தரக்குறவாக போய் கொண்டிருக்கிறது. எனக்குள்ள ஒரு கௌரவம் இருக்கிற பொழுது, கௌரவம் மேட்டிமைக்கு கிட்டத்தட்ட அது வந்து விட்டோம். நான் யார் தெரியுமா, நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இந்த உணவை பிடிக்கல சாப்பிடலன்றது வேற, இதெல்லாம் அவர்கள்லாம் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்யா, எனக்கு பிடிக்கல வேணான்னா அது யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, அவங்க தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க. நான் லண்டனில் போய் ஊழியம் செய்த பொழுது, அப்போ எல்லாம் அந்த யூரோப்பியன் பீப்புள் வந்து ஊழியத்துக்கு வரப்போ, யூரோப்பியன்ஸ், வி ஆர் யூரோப்பியன்ஸ். இப்போ நம்மளெல்லாம் பார்த்தா என்னை விட கலர் நல்லா வெள்ளையாக இருக்கிறோடனே கருப்புன்னு தான் சொல்கிறான், பிளாக்குன்னு. அவனுக்கு அந்த கண்ணுங்கள் வந்து கருவிழி வந்து கருப்பாக இருந்தால், தலைமுடி கருப்பாக இருந்தால் எல்லாருமே கருப்பு தான். நீங்கள் எவ்வளோ தான் பவுடர் வச்சுன்னு போனாலும் அவன் கருப்புன்னு தான் கூப்பிடுவான், இல்லை என் கலரில் இருந்தாலும் கருப்புன்னு தான் கூப்பிடுவான். இது மார்வாடி ஆளுங்களை பார்த்தாலும் அந்த நாட்டில் கருப்புன்னு தான் சொல்கிறான். தெரியும் இல்லையா நிறம் எப்படி இருக்கும்னு, நல்ல மஞ்சள் கலரில் பழுத்த மாதிரி இருக்கும். யாராக இருந்தாலும் நீ கருப்பு தான், அது சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வெறுப்பும் தெரியும் அந்த கருப்புன்னு சொல்கிறப்போ. சரி, இப்போ நம்ம வேணால் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போனோம், நம்ம ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம போன வேலையை முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் சொல்ல வர்றது, நீ லாஸ்ட்டில் போகிறப்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம்,
நீங்கள் மட்டும் யூரோப்பியனாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன் என் பொண்ணை தரப்போகிற, அது என்னமோ ஒரு ஈர்ப்பு. நீ இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் வரோம். முதல்ல சுவிசேஷம் உங்கள் ஊரில் தான் எங்கள் ஊருக்கு வந்துச்சு. நீங்கள் இஷ்டப்படி வாழ போயிட்டீங்க. கஷ்டப்படுற நாங்கள் கர்த்தரை பற்றி கொண்டோம். இப்போ மறுபடியும் சுவிசேஷம் இந்தியா தேசத்துலேருந்து புறப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வருது. அது புரியல, என்னமோ சொல்கிறேன்ட்டு போயிட்டான். அது தட் லாஸ்ட் லைன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், தேங்க்யூ டாக்டர் அப்படி சொல்லி போயிட்டாங்க. சரி, புரியாது. எது புரிஞ்சுக்கணுமோ அது புரியாது. அங்கே மட்டும் இல்லை, விசுவாசிகள் கூட எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரியாது. ஆனால் அடையாளத்தில் வாழுகிற பொழுது நீங்கள் நல்ல வேலை யாரும் வெள்ளை ட்ரெஸ்ஸில் வரல, இது ஒரு அடையாளம். இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களை மதவாதியாக மாற்றும், கிறிஸ்தவர்களாக காண செய்யும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் வரீங்க, அதாவது நம்ம வரோம் வெள்ளைன்னு சொல்லியுமா, உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஆலயத்துக்கு போகுது, வெண்புறா போல போகுது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அந்த மாதிரி ஆயிடுது. சரி, ஒரு கலர் ஒரு ட்ரெஸ்ஸுன்னா எல்லாருமே எல்லா மதத்துலேயும் ஒரு கலர் வச்சுருக்கான். நான் என்ன சொல்கிறேன், ஆவிக்குரிய ஜனங்கள் மேலே போட்டுக்கிற வஸ்திரத்தை காட்டிலும் உள்ளான ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடியாமல் பார்த்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன மனம் திரும்புதல் இன்னும் வரல. மனம் திரும்பினோம், பழைய சபையை விட்டு வேற ஒரு சபைக்கு வந்திருக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இடம் மாறி இருக்குது, மனம் மாறல. உடல் மட்டும் அங்கே போய் கொண்டிருக்கிறது, இப்போ இங்கே வந்திருக்கிறது. அங்கே அந்நிய பாஷை பேசி இங்கே அந்நிய பாஷை கொஞ்சம் பேசுது. எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளுக்கு அந்த அபிஷேகம் வேணும். இல்லைன்னா நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரி தானே பார்க்கும் பெந்தகோஸ்து சமுதாயம். ஏதோ பாவம் பண்ணிட்டு சொல்லும். இப்போ அப்படி தான் போய்கொண்டு அதிகபட்சமாக அடையாளத்திலே நீங்கள் வாழுகிற பொழுது நீங்கள் மதவாதிகள். மதம் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறது ஒரு மதத்தின் அடிப்படையில் வரும். நீங்கள் இதுதான் உடுத்த வேண்டும் என்றால் கட்டாயமாக இது மதத்திற்குட்பட்ட ஒரு சட்டம். இதை உறுத்தாவிட்டால் உங்களை நான் பொல்லாதவனை போல நான் பார்க்கிறேன் என்றால் வைத்துக்கொள்ளுங்க. இது கட்டாயமாக்கப்பட்ட சட்டம். நம்ம சபையினுடைய கோட்பாடுகள், நம்ம சபையுடைய சட்ட திட்டங்கள் என்று ஆகிவிடும். ராஜ்யம் இதை குறித்து சொல்லவில்லை. இதே மனம் என்ன செய்கிறது என்றால் நகர்த்து கொண்டே போகிறான் பிசாஸ். இயேசுவின் நாமத்திலே இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பல வஸ்திரங்கள் இருக்கும். அந்த வஸ்திரம் ஏன் உடுத்தணும்னு ஒரு நாள் உடுத்தலாம், ஒரு நாள் அந்த மற்றவர்களுக்கு இடர்லாமல் உண்டாக்குறீங்க, மற்ற நாள்லாம் வேலைக்கு போகிறீங்களா, அப்போ உடுத்துறது இல்லையா? இப்போ ஆர்கியூமெண்ட் இஸ் நாட் இந்த ட்ரெஸ். எப்படி திசை திரும்பப்படுகிறது பாருங்கள். நீங்கள் ஒரு அடையாளத்துக்குள் இருக்கிறீர்கள், மனம் திரும்பதால் தாமதிக்கிறது. மனம் திரும்பலை, அது நாள் எல்லாரும் கண்களை மூடி பரலோகம் போகிறதாக நின்று போகிறாங்க, கர்த்தர் சமத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறாங்க. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார், நீங்கள் வருகிறதும் ஒண்ணுகிறதும் உறங்குகிறதும் வேலைக்கு போகிறதும் கடன்படுகிறதும் ஒரு கடனை சுற்றி சர்வீஸ் இருக்கிறவங்க அடைத்து விட்டு பிள்ளைகளெல்லாம் என்ன செய்கிறது கரை சேர்த்து விட்டு எல்லாருடைய நினைவுகள் சொல்கிறேன். எனக்கு இன்னும் கடமை பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டேன்னா நான் கண்ணை மூடிடுவேன், அந்த எல்லாம் வேணாம். இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களை இந்த அடையாளம் என்ன செய்யணும்னா நீங்கள் இப்படி சிந்திப்பீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. எனக்கு இப்போ வயசு இதாகுது, பிள்ளைங்கள்லாம் படித்து கொண்டு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது அளவுக்கு படித்து இதுங்க வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி இதுங்க வயிற்றில் புழுவோ பூச்சியோ பார்த்துட்டு நான் கண்ணை மூடுறேன்னு சொல்கிறேன்னு வைங்க. நான் என்ன அடையாளத்தில் இருக்கேன் தெரியுமா? நடுத்தர குடும்பத்தின் அடையாளத்தில் இருக்கிறேன். மொத்தமாக சொல்லிடுவான், அடுத்த வேலை எனக்கு பிரச்சனை சாப்பாட்டுக்கே, பிள்ளைங்க பார்த்தா வீட்டில் நிறைய இருக்குது, வேலையும் நிரந்தரம் இல்லை, என்ன நடக்கும்னு தெரில, நித்திய கண்ணம் பூர்ணாயிஷா இருக்குது, எல்லாம் சேர்ந்து செத்து போயிடலான்னுவேன், ஏதோ வண்டி போதை என் மேலே ஏறக்கூடாதான்னுவேன், நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, எல்லாம் செத்து தொலைங்கன்னுவேன். இது என்ன அடையாளம் குறிக்குதுன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போது இந்த சிந்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த வீடு அந்த பொண்ணை கொடுத்துட்டேன், இந்த வீடு இந்த பையனை கொடுத்துட்டேன், மனைவிக்கு இந்த இடம் வச்சுட்டேன், இந்த படுவாய்ங்களாம் வீட்டை மெயின்டைன் பண்ணுவானான்னு தெரில, விற்றுக்கித்து தொலைச்சிட போது மனைவியை கூப்பிட்டு சொல்கிறது, இதுக்கிட்ட கடைசி வரைக்கும் சாவி கொடுக்காத, எழுதி வச்சதையும் சொல்லாத, நீ ஜாக்கிரதையாக இரு. நான் இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கப்போ அந்தமாக போயிடும். சொல்கிறது எனக்கு என்ன ஒரு மேட்டிமை, சாவு என் கருத்தில் இருக்கிறது, எல்லாம் நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், ஒன்றும் கிடையாது. இந்த யார் அடையாளம்னாக்கா இது ஒரு செல்வந்தன் சொல்லுகிற காரியம். அது வரைக்கும் மனைவி கிட்ட கூப்பிட்டு கொடுத்தானா உண்மையிலே நீதிமான். மறுமனையாட்டிகள் உள்ளே பூந்துச்சுனாக்கா அவ்வளோதான். இந்த செல்வமாகப்பட்டது எல்லாரும் கன பண்ண வைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்காத அப்பா கிட்ட பேசாத, பின்னாடி இருந்து ஜாடை காட்டுவாங்க, சுண்ணுவாங்க. ஏன்னா இதை போய் அந்த கிழமை காதில் விழுந்துச்சுன்னா
எல்லாத்தையும் எவ்வளோ பேராது எழுதி வச்சுட்டு போயிட போகிறான்? மொத்தமாக நடு ரோட்டுக்கு வந்துடும் நம்ம. ஆனால் அவனை நான் சாப்பிட்றப்ப சொல்லுது, இது ஏன் சம்பாத்தியம், ஏன் சொத்து, இது யாருக்கும் உங்களெல்லாம் நடு ரோடு நிற்க வச்சு இது மாதிரி பேசுறது. இந்த அடையாளம் என்னன்னு கேட்டால் ஐஸ்வர்யானுடைய அடையாளம். இந்த மேட்டிமைக்கு தான் கர்த்தர் சொல்கிறது ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் அடையாளத்தில் வாழ்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார், நாளை பிறப்பது நான் அறியவில்லை. இன்று ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், அவன் அப்படியே இருக்க போவதில்லை. அவனை கர்த்தர் எவனையும் எழுப்ப வல்லவர், எவனையும் உயர்த்த வல்லவர். உங்களை போய் சம்மந்தம் பண்ணுங்கன்னு சொல்ல, உங்களுக்கு கீழே இருக்க ஜனங்கிட்ட, உங்கள் மேலே இருக்க ஜனங்கத்தில் போய் பல்ல காட்டி ஒட்டி கொள்ளுங்கன்னு சொல்லலை வேதம். உனக்கு ஈடான ஜனங்களை தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, மனம் திரும்புதல் ஒழுங்காக இருக்கணும். எந்த அடையாளமும் இல்லை, எந்த அடையாளமும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மனம் திரும்புதல் என்னென்னா, இது மன ரீதியாக வரணும், வெளியிறக்கமாக எதுவுமே தெரியக்கூடாது. ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வெளியிறக்கமாகும். அப்போ உங்கள் கனிகளாலே உங்களை அறிவாங்க. அப்போ அந்த மனம் திரும்புதல் எதின் அடிப்படையில் இருக்கிறது என்று கேட்டால், இயேசு எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் வருகிறது, பரலோக ராஜ்யத்துக்கு நேரே போகிறது. இதுக்கு நடுவில் பணம் இல்லை, மனம்தான். இப்பொழுது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் கேளும். சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் கேளும், ஜாதிகளை சுதந்திரமாக்கவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கவும் தருவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், முதல்ல இடம் வாங்கணும், அப்போ தான் வீடு கட்ட முடியும். இல்லை நான் ஃப்ளாட்டு தான் வாங்குறேன்னு சொன்னாலும் அது உங்கள் சௌகரியம். ஒரு இடம் இருந்தால் தான் அந்த அஸ்திபாரம் கூட, அந்த கட்டிடத்தின் அஸ்திபாரமாவது பூமியில் நிலைத்து நிற்க முடியும். நிலம் இல்லாமல் வீடு இல்லை, ஆனால் வீடு இல்லாமல் நிலங்கள் நிறைய இருக்குது. இந்த நிலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். எழுத்தின்படியே சொல்லுகிறேன், புதிய சிருஷ்டியின் ஆசீர்வாதம் சுதந்திரத்தின் வழியே கர்த்தர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபத்திற்கு மறுதளிக்கவில்லை. இதையெல்லாம் நம்ம தலையில் தூக்கி வைத்து கொண்டு இருக்க போவதில்லை. இது சத்தியமாக சொல்லுகிறேன், 5 ஏக்கர் இருந்தாலும், அரை கிரவுண்ட் இருந்தாலும், நீங்கள் இரவிலே மண்ணை சாப்பிட போகிறதில்லை. மண்ணு தான் நம்மளே கடைசியில் சாப்பிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்முடைய சிந்தை சரியாக இருக்கிற பொழுது, மனம் திரும்புதல் உறுதியாக இருக்கிற பொழுது, உங்கள் வாழ்க்கையை எப்படி கர்த்தர் பார்க்கிறார்? என் பெயரை வைத்து கர்த்தர் அழைக்கலாம், ஆனால் என்னை புது சிருஷ்டியாய் பார்க்கிறார். இது யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. என்ன யார் ஞானஸ்தானம் வச்சிருக்கிற, இன்னும் மீசை வச்சிருக்கிற, இன்னும் என் ஞானஸ்தானம் வச்சிருக்க, தாடி ஒரு மாதிரி வச்சிருக்கிற, குறுந்தாடி வச்சிருக்க, ஆட்டுக்கு வரா மாதிரி இருக்கு, இதை எடு அதை எடு, மொட்டை அடி, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரீடம், சுதந்திரமாக இருக்குது. நீ முடி வச்சுக்கிறியா, ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. இன்னும் ஆடுற ஆட்டெல்லாம் கொஞ்சம் நாளில் கொட்டிடும். நான் பார்த்துருக்கேன், இப்படி வச்சுட்டு இப்படி கோதி விட்டுன்னு சபை உள்ளெல்லாம் இந்த பிசைகிற மாதிரிலாம் பண்ணுவான். தலை முடி இருக்கு, வாரிட்டு நல்லா சீவிட்டு உட்காரு போதும். அதே போட்டு இதை பண்ணி அதை பண்ணி ஒரு 5 ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேப் போட்டு உட்காருவான். அப்புறம் ஒரு வாட்டி கேப் எடுத்துகிட்டு பார்த்தாக்கா ஃபுல்லாக டால் அடிக்குது. இதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன். நம்ம சபைன்னு இல்லை, இதான் நம்ம ஊராக போகிறோம் இல்லையா. என்னென்ன தம்பி உனக்கு, நான் யாரோ வயசானவங்க உட்காந்துருக்கான்னு நினச்சேன். என்னோட சின்ன பையனாச்சு நீ, எனக்கு மேலே அடிக்குதே டால், ஏன் இது? இல்லை அங்கிள், பார்த்து சார், இந்த எவ்வளோ ஆட்டம் காட்டினான், எவ்வளோலாம் இந்த இதெல்லாம் பண்ணான். இப்படி உள்ள விரல விடுறது, இப்படி கோதி விடுறது, சபை உள்ள உட்காந்துங்கண்ணே மேக்கப் பண்ணுறது, வீட்டில் பண்ணி தொல்லடா. இதுதான் டென்ஷனாக வருது. பலிபீடம் கடைசியில் முடியே கொட்டி போச்சு. இது சாபம்லாம் இல்லை, இப்போ தண்ணி பிரச்சனை, ஜீன் அந்த மாதிரி பசங்கள்லாம் அடையாளமே முடி கொட்டவன் தான் வயசு பிள்ளையாக இருக்கான். அப்போல்லாம் அடையாளம்னா வயசானவங்க பெருசுங்கன்னுவாங்க. வழுக்க ஊந்துச்சுன்னா கிரவுண்டு வாங்கிட்டான்றது, சொட்டைன்றது, என்னென்னமோ வைப்பாங்க அவங்க பேரெல்லாம். இப்போ யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவன்லாம் ஆயிட்டான். இது சிறியவர்கள் வாதியாரை கிண்டல் பண்ணுறதெல்லாம், சொட்டை வருது, ஆம்லேட்டு தலை, அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த வழுக்கையாக இருந்தால் கிரவுண்டு வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த உதடுகள்லாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்ன நினைக்காதீங்க, இது ஞான சொட்டை இது அப்படி சொல்லி ஆனதில்லை, சொல்கிறேன். பரிகாசம் பண்ண அது நம்ம கட்டுகள் நன்றாக பலப்படும். கடைசியில் அந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் வாத்தியாரை கிண்டல் பண்ணலாம், உலகத்துட்டே போயிட்டாங்க. நான் கண்ணார பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு எப்பயும் சொல்லி கொடுத்தார், எல்லாருக்கும் என்ன செய்யணும், உனக்கு மட்டும் குரு வணக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும் என்ன இருக்கணும் தெரியுமா, குரு பக்தி இருக்கணும் உனக்கு. அந்த காலத்தை சொல்லி கொடுத்தது. அதனால் வாத்தியாருங்களெல்லாம் கிண்டல் பண்ணால் நம்ம விருத்தி அடைய மாட்டோம்.
அந்த ஆசான் வந்து ஆண்டவனுக்கு அடுத்ததில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது அப்படியே பதிஞ்சிடுச்சு. நான் அப்படியே கடைப்பிடிச்சேன், நல்லாவும் இருக்கிறேன். இன்னை வரைக்கும் வாத்தியார்கள்னாலே ஒரு பயம். அதனாலே டீச்சர் பொண்ணுங்க நிறைய வந்தாலும் நான் ப்ரப்போசல் நான் கல்யாணம் பண்ணவே இல்லை, பயமாயிடுச்சு. அதான் தேவதூதர் போல் நம்மளை வளர்த்துட்டாங்க இல்லையா அவங்களாம் டீச்சர்ஸை பார்த்தா. இது நம்ம குடும்பம் நடத்துகிறப்போ ஏதாவது ஒரு சல்லுபுல்னாச்சுன்னு நல்லா இருக்காது இல்லையா. அதனால டீச்சர் வேணாம். கடைசியில் டாக்டர் வந்துச்சு. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய மனம் திரும்புதல் ஒரு அடையாளத்தை கொடுக்கும் என்றால் நம் மதவாதிகள் மனம் திரும்புதல் கர்த்தர் பார்க்கிற பொழுது புது சிருஷ்டியாக இருந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீர்கள் என்றால், இந்த மனம் திரும்பல் ஒழுங்காக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் புது சிருஷ்டினுடைய அடையாளம் வந்துடும். அதெல்லாம் யார் மார்க் போட முடியாது, போதகன் கணிக்க முடியாது. நீங்கள் புது சிருஷ்டி என்று இன்று இரவே நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா கர்த்தருக்கு, பழையவனெல்லாம் ஒழிந்து போச்சு ஐயா, நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், சிலர் இடத்துல நான் பாவம் செஞ்சுருந்தாலும் என்னை கர்த்தர் மன்னிக்கணும், நானும் அவர்களை மன்னிச்சிட்டேன், என் மாமியாரை மன்னிச்சிட்டேன், மாமனாரை மன்னிச்சிட்டேன், என் நாத்தனாரை மன்னிச்சிட்டேன், என் குழந்தைனை மன்னிச்சிட்டேன், 2 பேருமே சொல்கிறேன், மச்சானை மன்னிச்சிட்டேன். எல்லாரையும் உறவின் முறையில் புது குடும்பம் உள்ள வரப்போ அது ஒரு மாதிரி கேர் ஆகிடுவாங்க ஜனங்க. அது வரைக்கும் என் தாய் தப்பனோடு கூட கொஞ்சம் மகிழ்ந்த பிள்ளைகள் புது உறவுகள் வருகிற பொழுது அதையே அப்படி இருக்குது, இதையே எப்படி இருக்குது, போன உடனே போயிட்டு நம்ம அப்படியே இந்த முனிசிபாலிட்டி இன்ஸ்பெக்டர் மாதிரி பண்ணோம் சில பொண்ணுங்கள்லாம். இதையே எப்படி இருக்குது, அதையே எப்படி இருக்குது, வந்து இறங்குன்னு பொட்டி வச்ச உடனே இது மாதிரிலாம் பேசினேன், எந்த வீட்டு சும்மா இருக்கும். இந்த மாதிரி கரக்கரப்பெல்லாம் இருந்தால் அது கடைசியில் அப்படியே தங்கிடும். ஃபஸ்ட் இயர் தள்ளுறது ரொம்ப கஷ்டம் இந்த காலேஜில்ன்ற மாதிரி. இந்த மாமியார் வீட்டுக்கு போனோன்னா 1 இயர் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாமியாரை பார்க்குறப்ப ஹெச்ஓடி மாதிரி இருக்கும், இல்லை பிரின்சிபல் மாதிரி இருக்கும், புருஷனை பார்க்குறப்ப அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்கும், எதனா கேட்குறான் அந்த மனுஷனு, அதெல்லாம் புதுசு. இதே தான் அவங்களுக்கும் இருக்கும் உன்னை பார்த்தா. சரி, இதுக்குள்ளே நடுவில் அந்த கருத்து அரிக்கிற பொழுது அப்படியே டக்குன்னு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துடுது, வாந்தி எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு. அப்புறம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடிடும். 2 வருஷம் கழித்து மறுபடியும் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே உஷாராக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்னும் 1 வருஷத்தில் ஒரு குழந்தை ரெண்டாயிடுச்சுன்னா இன்னும் 2 வருஷம் ஓடும். அந்த 5 வருஷம் வந்து பிஜி இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி. அதுக்குள்ளே 2 குழந்தை பிறந்துட்டு உங்களை ரொம்ப நான் பாக்கியவதின்னு சொல்லும் உலகம். 2 பிள்ளை பெற்றிருக்கா, அது ஆண் பெற்றாலும் சரி பெண் பெற்றாலும் சரி, மூக்கு மொழிமா லட்சணமாக இருக்குது, அழகே பெண், எல்லாம் டைவர்ஷன்லாம் அப்படி போயிடும். இது மனம் திரும்புறதுக்கும் டைம் கிடையாது, ஒன்று மன்னிக்கிறதுக்கும் டைம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. சம்பாத்தியம் வர இருந்துச்சுன்னா ஒன்றும் அதை கையில் பிடிக்க முடியாது. எட்டிக்கத்து இருக்கிற குடும்பத்தில் சம்பாத்தியம் பண்ணுற பொண்ணு போச்சுன்னா ஒன்றும் அதை கேட்க வேண்டியதே இல்லை. பூரணமாகவே நம்ம மனம் திரும்ப சூழ்நிலைகள் இடம் கொடுக்கறது இல்லை. இதுக்குள்ளே பிரச்சனை வரக்குமா ரிட்டர்ன் வந்துடுது, திருப்பி அனுப்பப்படுறாங்க இல்லையா, வாழ்க்கை உடையுதுன்றாங்க இல்லையா. நீங்கள் முதல்ல நிலம்லாம் வாங்குறதெல்லாம் எதுக்கு? ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருகிறா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாதிகள், கொடுக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். கோபம் அடையாளமாகிடுது. எதெல்லாம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கோ அது ஆபத்தை கொடுக்கும். இப்போ வாழ்க்கையில் இப்படி தான். உங்களுக்கு முதல்ல நிலம் வேணும். 78 வயசில் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு சொந்த வீடு வேணும். சரி, பிள்ளைகள் இல்லை, புருஷன் இல்லை, சொந்த வீடு இருக்கிற உறவினர்கள் எல்லோரும் வச்சுருக்காங்க, எல்லோரும் என்ன தரக்குறவாக பார்க்குறாங்க. அதனால எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், ஜெபிங்க. இப்போ யாருக்கு ஜெபிக்கணும்? மனநிலைக்கு ஜெபிக்கணுமா, பணநிலைக்கு ஜெபிக்கணுமா? இந்த வீட்டில் இருக்கிறீங்க, சரி வாங்கிட்டீங்க சிஸ்டர், சொந்த வீடே வாங்கிட்டீங்க, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, திடீர்னு படுத்த படிக்க ஆயிட்டீங்க, உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. யார் வந்து சுடுதண்ணி வச்சு கொடுப்பா? எந்த நாயாவது என்னை காப்பாற்றும்? நாய் காப்பாற்றுதா உங்களை? வாயின் வார்த்தைங்க பாருங்கள். எந்த நாய் எனக்கு சோறு போட வேண்டியது இல்லை. நீ என்கிட்ட பேசுகிறப்ப இப்படி பேசுதுந்தம்மா. எந்த நாய் எனக்கு சோறு போட வேண்டியது? நாயின்னு ஒரு 20 நாய் வந்துடுச்சு. எந்த நாயும் சோறு போட வேண்டியதில்லை, எந்த நாய் என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, எந்த நாய் வீட்டுக்கு நான் போக வேண்டியதில்லை. பாருங்கள், என்னடா இது, யார்கிட்ட பேசுகிறோம், அது ஃப்ளோ அப்படியே வருது. சரி, மனம் திறந்து பேசுகிறாங்க, பரவாயில்ல. ஆனால் சொல்லப்படுகிற கருத்து, இவ்வளோ ஐஸ்வர்யம்லாம் இருந்து ஜனத்தை சம்பாதிக்க தவறுகிற பொழுது என்னை வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. உங்களுக்கு எதாவதுன்னா ஜனங்க வரணும். அந்த அன்பின் அந்த நடையை நம்ம பூமியில் வாழ்கிற பொழுது எல்லார்ட்டையும் சண்டை போட்டுக்கின்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம சிடுன்னு இருந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு ஜனங்களுக்குள்ளே கசப்பு. ஐயா அவனா போயிட்டானா, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. போகலான்டாப்பா, ஏன்னா ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பொருளாதாரம் முதலும் சேர்ந்து சுருங்கும். நான் எல்லாரோடு சேர்ந்து உறவாடணும்னு சொல்கிற போதகர் இல்லை. இடைவெளி, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் போய் எல்லார்ட்டையும் சண்டை போடுறது, ஜாதிகளை சுதந்திரமாக தருகிறீரா? எங்கள் வீட்டில் எனக்கு பிரச்சனை ஐயா, ஜாதியாவது மதமாவது. ஜாதினா என்ன? பல ஜாதிகள்,
பல பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு அவனுடைய பழக்க வழக்கம் வசதியாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும், அவங்க வளர்ந்த விதம் எல்லாம். இது யாரை பார்த்தாலும் அதை பார்த்தா டக்குன்னு ஜன்னலை மூடுறது, இதை பார்த்தா கதவு சாத்துறது, எதெல்லாம் ஒன்றும் யாரும் வரவே மாட்டாங்க. இந்த காணக்கூடிய மனுஷனிடத்தில் உங்களிடத்தில் அன்பு பாராட்ட முடியல. காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு பாராட்டுன்னு வேதம் சொல்லுகிறது. இதுக்குள்ளே ஒரு குருட்டு விசுவாசம் என்னென்னா, எதுனா இருந்தால் கர்த்தர் அனுப்புவார் தூதரன். இதுக்கு கொஞ்சத்துலலாம் இதுக்கு என்ன இது சொல்கிறது, லேண்ட் இருந்தால் தான் சொந்த வீடு வேணும். ஃப்ளாட் வாங்கிக்கிறீங்களா சிஸ்டர்? ஃப்ளாட் எனக்கு பிடிக்காது, எல்லாம் என் விருப்பத்தில் பயணப்படுது. இது 78 வயசில் தென்னை மரம் வச்சு தேங்காய் வறுத்து தேநீர் சாப்பிட்டுட்டு தான் சாவரேன்து. மாமரம் வச்சுட்டு மாங்காய் எடுத்து மீன் குழம்புல போட்டு சாம்பாரில் போட்டு சாப்பிட்டு சாவரேன்து. இது வளர்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகும். முதல் லேண்டு வாங்க காசு கிடையாது, பஸ் ஃபேர் ஒண்டி வச்சுருக்கேன்ம்மா. என்னம்மா இதெல்லாம் நியாயமாக பேசுங்க. சொந்தம் வந்தோன்னு இப்போ சாஞ்சி இந்த ஜப வீட்டிலே விழுந்துட்டா கூட, இல்லை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணோன்னா கூட, எனக்கு தெரிஞ்ச நிறைய செல்வந்தர்கள் டிரைவர் எத்துமே சேர்த்துருக்கான். இது வாய் பெருசு நம்மளுக்கு. டிரைவர் எத்துமே சேர்த்துட்டு எனக்கு அடுத்தது எனக்கு அடிப்பான் ஃபோனு, ஐயா பாஸ்டர் ஐயா உங்கள் விசுவாசியை நான் சேர்த்துட்டேன், என்னடா ஆச்சு மறுபடியும் வாயி, என்னடா நோயா? இல்லை நோய் இல்லை வாயி. வீட்டில் யாரும் சட்டை பண்ணுறது இல்லை, காசு இருக்கு இல்லையா, வெட்றா வண்டியை அப்படின்னு சுற்றின்னு வர்றது, நடுவில் பொட்டி பொட்டியாக உள்ளே குடிக்கிறது கார் போகிறப்பவே. செல்வந்தன் இல்லையா? இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணாதான் பரலோகம் போக முடியாதுன்னு வேதம் சொல்லுது. முதல்ல ஜனங்களை நீங்கள் நேசிக்க கூட வேணாம், தூஷிக்காத இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுவா அந்த பொம்பளையா, ஐயா அந்தாலா, யாரை பார்த்தாலும் தரக்குறவாகவே பேசுகிறவர்களுக்கு பூமியின் எல்லைகளில் கர்த்தர் தரமாட்டார். உங்களால் புரிந்து கொள்ளுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார், இருக்கிறதும் பிடிக்கிடுவார். உங்கள்கிட்ட கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தரேன். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த சத்தியத்தை ஜனங்களை சம்பாதிக்க தெரியணும். பொண்ணை வச்சுருக்காங்க, பையன் வச்சுருக்காங்க அப்படி சொல்ல, நான் திடீர்னு மாப்பிள்ளை தேடணும் அதெல்லாம் சொல்ல, அது வேறு செக்டார். நீங்கள் மனம் முடிக்கிறதுக்காகலாம் சொல்லது. முதல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. மேக் அ சொசைட்டி ஃபார் யுவர் செல்ஃப் லைக் மைண்டட் who are in the scriptures, who are carrying the same principle. இந்த சத்தியத்தின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு நம்ம பயணப்படுகிற பொழுது நமக்கேற்ற ஈடான ஜனங்களோடு கூட உங்கள் தோழமை இருக்கணும். தனித்து இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் செய்கிற ஜபம் உங்களை ஜனங்களை சேர்க்கும். ஒன்று அவங்களாவது வந்து சேருவாங்க, இல்லை நீங்களாவது அந்த நல்ல தலைமைத்துவத்துக்கு கீழே போய் சேருவீங்க. சபைக்கு அப்பால் பட்டது சொல்கிறேன், இட்ஸ் நாட் சர்ச் கேதரிங். சபைக்கு வெளில சொல்கிறேன். யார் யார்கிட்டலாம் நீங்கள் பகை இருக்குது நீங்கள் மனசில் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டிலலாம் ஒரு வறுமை இருக்கும், உங்கள் வீட்டிலலாம் அந்நியன் ஆதிக்கம் செலுத்துவான், உங்கள் வீட்டிலலாம் என்னென்னா திருவிருந்து மாசுபடுது அந்த பகையால். உங்கள் நியாயம்லாம் அந்த திருவிருந்தில் சொல்லுவாங்க, என் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு. கடைசி வரைக்கும் அந்த மனம் வந்து மனம் திரும்பவே திரும்புவார். தப்பு நான் பண்ணணும், அவன் பண்ணணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் சொல்லுகிறான், உன் சத்துருக்கோல உன் வீட்டுக்கு வருவாங்க. அது மாமியாரோ அது நாத்தனாரோ தெரியாது. யார்கிட்ட நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களோ உங்களுக்காக கர்த்தர் இறங்குறார், உங்களை தேடி வருவாங்க இனி வர நாட்களில். இதுதான் தருணம்னு சொல்லி அதை அப்படியே பற்றி கொள்ளுங்க. மறுபடியும் பழுசை கலராதீங்க. உங்களுக்கு பின்னாடியே சுதந்திரங்கள் காத்து கொண்டு இருக்குது. என்ன நினைக்க நீங்கள் இப்படி கையேந்தி நிற்க போவதில்லை, கையில் ஒன்றும் இல்லை. உழைப்பு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், நல்ல மிக கூர்மையான புத்தி இருக்கும், ஆனால் ஒன்றுமே வாய்க்காது. சோதனைக்குனே இது எல்லாத்துக்கும் எதிர்மறையாக இருக்கிறவங்களாம் டெவலப் ஆகினே போயின்னு இருப்பான். இதுதான் நீதிமானுக்கு வருகிற பெரிய துன்பமாகவே இருக்கும். ஏன்னா எழுத படிக்க கூட தெரில. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னை பார்த்து பாஸ் ஆனான், என்னை பரீட்சையில் என்னை காட்ட சொன்னான், நான் காட்டினேன், அவன் பாஸ் ஆனான், என்னை பார்த்து எழுதி பாஸ் ஆனான், இப்போ நல்ல உயர்ந்த ஒரு வேலையில் போயிருக்கான். நீ காமிச்சி என்ன ஆச்சு? மார்க்கு கூட என்னை விட அதிகமாக எடுத்துருக்கான், எப்படின்னு தெரில. இவன் பேப்பரை மட்டும் பார்க்கலாமே, எல்லார் பேப்பரையும் பார்த்து பார்த்து எழுத நிறைய எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் எடுத்தான். சரி, அது அவன் திறமை. அடக்கமாகப்பட்டது உங்களை உயர்த்தும். யாராவது வருவாங்க, உங்களுக்குன்னு கர்த்தர் அனுப்புவார். உங்கள் பெருமை இல்லாத வாழ்கிற பொழுது எனக்கு அது மாதிரி நிறைய நடந்துருக்குது. நடுவில் வண்டி பஞ்சரானது, ஊழியக்கார வண்டினா பஞ்சர் ஆகாதுல, அதான் அதிகமாகும். பெட்ரோல் திடீர்னு ட்ராப் ஆகிடும், திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிடும். யாரோ முன்பின் தெரியாதவங்களாம் வந்து எனக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களை நான் அதுக்கப்புறம் பார்த்ததும் கிடையாது, நான் அதுக்கப்புறம் அவங்கள தேடினதும் கிடையாது. திடீர்னு வருவாங்க, நான் டோ பண்ணுறவங்க அந்த பெட்ரோல் பங்க் வந்து உருட்டி விட்டு போயினே இருப்போம் பாட்டுக்கு.
திரும்பி தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தா கூட இருக்காது. ஒரு வேளை கர்த்தரே வந்தாரோ, தேவ தூதன் வந்தானோ, இப்படி தான் நான் நினைப்பேன். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தாழ்மை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஜனங்களை கர்த்தர் அனுப்புவோம். அது பாஸ்டராக இருக்கட்டும், அது ஜெபிக்கிறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே நல்ல ஆத்துமா செழிக்குதுன்னு வைங்க, ஆத்துமா செழிப்புக்கேற்ற சத்தியம் இருக்கிற இடத்துலாவது உள்ளே வந்துடுவீங்க. இல்லைன்னா வேறு மாதிரி மாம்ச ரீதியான ஜனங்க, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஜனங்க உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படி வராங்க? என் ஆத்மா வாழல, என் ஆத்மா பெருமையில் மேட்டிமையில் அகங்காரம் இருமாப்பு திமிரி எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்குது. கையில் வேதமும் இருக்குது, ஒரு 500 ரூபா கையிலையும் இருக்குது. எதுக்கு அந்த 500 ரூபா? காணிக்கை கொடுக்கணும்ல, சும்மா இருந்தால் எவனும் மதிக்க மாட்டான் இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த கணக்கில் போய் கொண்டிருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வர மாதிரி நம்ம டேரா தூக்கின்னு சுற்றணும். நம்ம போட்டி படிக்கலாம் எடுத்துன்னு, ஏன்னா எங்கேயும் வாய் சரியில்லை எனக்கு, எவனை பார்த்தாலும் அற்பமாக பேசுறது, எப்படா காலி ஆகும், எப்படா அந்த டென்யூர் முடியும்னு பார்த்துன்னு இருப்போம். எங்கள் அண்ணன் வரான், தம்பி வரான், அக்கா வரான், தங்கச்சி வரான், நீ காலி பண்ணணுமா, வேறு இடத்துல திருப்பி என்னுடைய சாமா சட்டியை தூக்கின்னு போகணும். கடைசியில் யோசித்து பார்த்து, ஜெபிச்சு பார்த்து, உபவாசம் இருந்து பார்த்து, என்னென்னமோ தலைக்கீழ்னு பார்த்து கூட ஒன்றும் விலங்கலை. கடைசியில் சொல்கிறது, இயேசு வரார், நான் சொத்தே வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு போயின்னு இருக்க வேண்டியது தான். வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செம டென்ஷன் ஆகிடுவான். பிள்ளையோ பொண்ணோ ஃபஸ்ட்டு லேயரே அடி வாங்கும். அடுத்தது சம்பந்திகள்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, பிள்ளைங்களே புஷ்ணு வந்துடும் வரப்பவே, இது சரிப்பட்டு வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நான் சுருங்கிடும் வாழ்க்கை. இது இஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் மை ஓன் ப்ரைட். என்னுடைய பெருமைக்கு எனக்கே வருகிற தண்டனை. இது யாரும் தண்டிக்கலை, பேய் பிசாசு பிள்ளி சூழ்நிலாம் இல்லை. அப்போது என் வாய் என்ன சொல்லனாக்கா, என் மனைவியை பார்த்து, இவ குடும்பத்தார் போல தான் இருக்குது, பிள்ளைங்களாம் இவளை கல்யாணம் பண்ணலை, இவளை மாதிரி தான் இருக்கும் பசங்க. இப்போ எங்கேயோ இருக்கிற மாமனார் மாமியாரெல்லாம் மறுபடியும் இந்த சண்டையில் வருவாங்க. ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் நான் அந்த பழிகளையோ அந்த குற்றங்களையோ ஏற்றுக்கொள்ளுக்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் மேட்டியுமே ஒரு சென்ட் நிலம் இல்லாமல் நம்ம வாழ்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சுதந்திரவாளி, நீ புது சிருஷ்டியாக மட்டும் நிரூபித்து காட்டு. அது நமக்கு மேலே விழுந்த கடமை. கர்த்தர் உடனே அவனை அழைத்து கொண்டு வரான். நீ ஞானஸ்தானம் எடு, சபைக்கு வா, இதெல்லாம் வந்து வரலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஆனால் அதுக்கும் மேலே இந்த சத்தியம் நிற்குது. உங்களை ஏதேன் தோட்டில் கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார். ஏதேன் தோட்டில் கொண்டு வந்த கர்த்தர் எதற்காக வைக்கிறார்? இந்த காலை வேளையில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், இந்த நாளில் இருந்து ஊடகத்தில் கேட்டாலும் சரி, நேரில் வந்திருக்கிறாலும் சரி, எதேச்சா இந்த செய்தி ஷார்ட்ஸ் மூலம் வந்தாலும் சரி, அல்லது வீடியோவே பார்த்து கொண்டாலும் சரி, நீங்கள் எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். இதுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் படித்தவன் படிக்காதவன், நோயாளி பலசாலி பலவான், அதெல்லாம் இல்லை. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதல்ல புதிய சிருஷ்டியின் ஆசீர்வாதமே என்னவென்ற கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் ஏதேன் ரகசியம் சொல்லுகிறேன் 2:15 சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதல்ல கர்த்தர் வேலையை கொடுக்கிறார், தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை மிகப்பெரிய உன்னதத்தின் தேவனுடைய வாயிலிருந்து வருகிறது. இதை கொண்டு வந்து கர்த்தர் அவனை வைக்கிறார், அவனை கர்த்தரே ஸ்தாபிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வேலை சிறப்படுத்தணும். என்ன வேலை இல்லாமல் வீட்டை கட்ட போகிற பொழுது அது மிகப்பெரிய சோதனைக்குள்ளே போயிடும், உங்களால் சரிப்பட்டு வராது. நீதிமொழிகள் 24:27 இதில் என்ன அழகாக போடப்பட்டிருக்கு? வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நீதிமொழிகள் 24:27. முதல்ல இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்னாக்கா புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதம் கையின் பிரயாசம். எழுதி வைத்துக்கொள்ளுங்க, கையின் பிரயாசம். நீங்கள் படித்தீங்களோ படிக்கலையோ, புத்தி இருக்குதோ புத்தி இல்லையோ, முதல்ல உங்களுக்கு பெருமை என்பது எதிரியாகவே அதை நீங்கள் வைத்து அது அப்பாலே போ சாத்தான் என்று கடிந்து கொள்கிற பழக்கம் இருக்கிறவன் உண்மையிலே பாக்கியவான். மனதில் மேட்டிமைக்கெல்லாம் இறுதியை திறந்து கொடுத்து, ஆமாம் அந்த மனுஷன் இப்படி, அவன் யார் தெரியாதா, பெண்ணாக இருந்தானே சொல்லுவான், அந்த பெண்மணி சரியான நடத்தில் சம்பாதிக்கலையா, பெண்கிட்ட பணம் இருந்தா, ஏதோ அவள் சம்பாரிச்சா, இல்லை அவன் புருஷன் வந்தான், யாரோ கொடுத்தான், எப்படி அவளுக்கு சொத்து சேர்ந்தது தெரியுமா, பார்த்தம்மா இல்லை, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார்.
அப்படி எடுத்துக்காம அவன் நடத்தையிலேருந்து, அவள் பின்னணியிலேருந்து, அவள் கிழன ஒருத்தன் கல்யாணம் பண்ணான், அவன் செத்து போட்டானா, அம்புட்டு சொத்து இவன் பேர் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு குமரனை கல்யாணம் பண்ணிக்கினான். எப்படி வந்ததுன்னு தெரியாதா எனக்கு? இதெல்லாம் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஒரு ஆண் சம்பாதிக்கிறான், அவனை கொஞ்ச நாளாக நாட்டிலே காணும். சரி, திரைக்கடல் ஓடி திரைவே தேடி இருக்கான். இல்லை அவன் குறுக்கு வழியில் சம்பாதிச்சான். இவன் எப்படி சம்பாதிச்சான்னு எனக்கு தெரியாதான். எதை தெரியணுமோ அது தெரியாதே தவிர மற்றவன் சம்பாதியம் எப்படி தான் சம்பாதிச்சான்னு தெரிகிற ஜனங்கள் இருப்பாங்க. கையின் பிரயாசம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் எத்தனை வயசானாலும் சரி, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நீங்கள் பூமியில் தேவன் சொல்லுகிற ஜெயத்தோடு வாழ முடியும். உங்களை சும்மா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தேவன் கொடுக்கிற பாணி, தேவன் கொடுக்கிற வழியில் போனால் உங்கள் சம்பாத்தியம் வயிற்றுக்கும் வாய்க்கு மட்டும் இருக்காது, உங்களுக்கு அண்ணா ஆகாரத்துக்கு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அப்பத்துக்காக, பணத்துக்காக, வஸ்திரத்துக்காக நாடுகிற பொழுது என்னவா மாறுகிறோம்? அஞ்ஞானிகளாக மாறுகிறோம். ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லுகிறது, ஒன்லி பேகன்ஸ் சீக் திஸ். பேகன்ஸ்னால் தெரியுமா? பகாலுடைய ஜனங்க, பேகன்ஸ் ஆங்கில வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் போய் நீங்கள் ஜெபத்தில் கேட்கிறது. அதான் சால் மட்டும் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யத்தை கேளாமலும் பகையினுடைய ஜீவனை கேளாமலும் ஞானத்தை கேட்டபடினால நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை அதை நான் அபரிமிதமாக தரேன், ஐஸ்வர்யம் நீ கேளாமலே நான் தரேன். எப்படி கர்த்தரிடத்தில் பேச வேணுன்றது அழகாக பேசணும் அந்த மனுஷன். என்ன இப்போ அதுக்குள்ளே போய் நான் திசை திருப்ப விரும்பலை. முதல்ல உங்கள் கையின் பிரயாசம். நீங்கள் 10 படிச்சிங்களோ 8 படிச்சிங்களோ 5 படிச்சிங்களோ படிக்காதவங்களாவே இருந்தீங்களா கூட, படிக்கிறவங்கள நான் அதைரியப்படுத்தலை. படிக்கிறவங்க படிங்க, ஆனால் முடிக்கிறது கர்த்தருடைய கிருபை. சிலதெல்லாம் படிக்க வச்சா திரும்பி வந்துடும் தெரியுமா? பட்டம் பறக்காது, பட்டம் வாங்காது. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை திரும்பி வந்துடுவான். ஒன்று காலேஜ் பிடிக்காது, இல்லை காலேஜுக்கு இவனை பிடிக்காது, இல்லை அங்கே லவ் பண்ணுவான், ஜவ் பண்ணுவான். ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கைகள் ஒழுங்கின் அடிப்படையில் இவனை துரத்தி விட்ருவாங்க, இல்லை இவனாவது விலகிடுவான், இல்லை அவங்களாம் துரத்தி விட்ருவாங்க. நீங்கள் காலேஜ் சேர்ந்துட்டோன்னு ஒண்டி நினைக்கூடாது. பேரண்ட்ஸுக்கு சில சமயத்தில் அது கொம்பு வந்துடும். உன் பிள்ளை என்ன படிக்கிறான்? பிஏ. என் பிள்ளை டாக்டர் தெரியும்ல, அவன் அப்படி தான், அவன் எல்லாம் அப்படி தான். இதெல்லாம் ஆம்பளை கொடுக்குற படிப்பு இல்லையா? இதெல்லாம் பொம்பளையே செஞ்சுட்டு போகலாம். ஆம்பளையாக இருந்து என்ன செய்யணும்? ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்க்கணும். அவன் பிள்ளை படித்தது அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு, அவன் என்ன செய்ய முடியும்? அவன் பிகாம் தான் படிக்க முடியும், இல்லை பிஏ படிக்க முடியும். ஏதோ அவன் சக்திக்கு அவன் படிக்கிறான். அவனை ஏதோ கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. முடிக்கல பிள்ளை இன்னும். இந்த மேட்டுமே சேர்ந்து என்ன செய்யும்? பிள்ளை நல்லா டேலண்டாக இருந்தால் கூட அது திரும்பி வந்துடும், நான் படிக்க மாட்டேன்னு. ஏன் படிக்க மாட்டேன்னா பதிலே வராது. இல்லைன்னா மேலே போயிட்டு நான் குதிக்கிறேன்னு. இப்போ என் பெருமை என்னாச்சு? அந்த பிகாம் படித்த பிள்ளை முடிச்சுட்டு ஐஏஎஸ் கூட ஆகிட்டுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இது டிகிரி முடிக்கிறதே கஷ்டம். பெருமை கேளாத விளைவுகள்லாம் வரும். கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரா? படிப்பை கொடுக்குறாரா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதுக்கு நான் 5 வருஷமும் எனக்கு இருக்குது, சிலுவை இருக்குது, ஃபீஸை கட்டணும். ஃபீஸு மட்டும் கட்ட முடியாது, டியூஷன் கேட்கும், டியூஷன் மட்டும் கொடுக்க முடியாது. அப்பப்போ போட்டுதுங்களே பசங்க, இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு, இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு. ஐயோ என் தெய்வமே! பெற்றோரை மறந்தவங்கலாம் இப்போ பெற்றோரை ஞாபகம் வச்சுக்குவாங்க. எப்படி தான் எங்கள் அப்பா பட்டாரோ வளர்த்தாரோ படிக்க வச்சாரோ. ஆனால் அப்போவும் ஒரு மேட்டிவே இருக்கும், நாங்கள்லாம் இப்படி இல்லைன்னு. அப்போ 10 ரூபா வச்சு குடும்பமே நடத்துவாங்க. இப்போ 10 ரூபா கொடுத்தா பசங்க முறைக்கிற அளவுக்கு ஆகிடுது. இப்போது இது எதுக்கு? இது 100 ரூபா கொடுத்தா சில்லறை வர்றதில்லை. இதெல்லாம் திருப்பி வேறு தரணுமா? அப்போல்லாம் நாங்களாம் புக்ஸ் வாங்கினாக்கா 2வது செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் விற்றுட்டு காசு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நானே வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே புக்கை நானே பைண்ட் பண்ணி திருப்பி ஒரு காசு வாங்கியிருக்கேன் அந்த வீட்டில். இப்போ பழைய புஸ்தகம்லாம் எங்கன்னாக்கா இனாமல் கொடுத்துட்டு இருந்தேன் என் பசங்கள்லாம். வேணாம், அது இதெல்லாம் போய் காசு கேட்குறீங்க, அசிங்கமாக இல்லை? இது ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் தான். இது எல்லாமே ஜஸ்ட்டு 1000 ருபீஸா? எம்மா, இது எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சு தான தர்மம்லாம்? அதாவது இதை படித்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் இந்த புஸ்தகம் வேறு ஒருத்தருக்கு பிரயோஜனப்படட்டும், அதனால் இலவசமாக கொடுத்துட்றது. ஏன்னா அவங்களுக்கு இலவசமாக நான் கொடுத்தேன்ல, காசு அதுங்களாம் கட்டுச்சு. இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுக்குறாங்க. சரி, இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு. அது மாதிரி பர்த்டேனா மூடின்னு போயிட்டு வருவோம். அப்போல்லாம் வெளிலே சொல்ல மாட்டோம், சொன்னால் ஆட்டையை போட்டுருவானுங்கன்னு. இப்போ எவனுக்கோ பர்த்டேனா இங்கேருந்து சீரெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸ்கூலுக்கு. அதுங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போய் அதுங்க சர்ப்ரைஸ் கொடுத்து, சின்ன கிளாஸ்லேருந்து சொல்கிறேன் பெரிய கிளாஸ் வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபீஸை கட்டுறேன், டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன், அப்புறம் இதுங்களுக்கு பர்த்டே வேறு கொண்டாடுறேன். என் பிள்ளைங்களுக்கு கொண்டாடல, 40 படித்தா 40க்கும் கொண்டாடுறேன்.
என்ன ஆவேன் நான்? இப்போ தெரியுதா ஏன் போச்சுன்னு? நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் படித்து முடிச்சு வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறப்ப சப்போஸ் என் பையன் என்ன பண்ணுவான், என்ன மாதிரி தான் இருப்பான். திடீர்னு எதுனா ஒன்று முட்டை வாங்கின்னு வருவான், ஏதோ ஒரு தவறு நடக்கும். இந்த அரியஸ் எல்லாம் வம்ச சொத்து மாதிரி ஆகிடும். அரியஸ் எடுக்கிறது, ஃபெயில் ஆகிறது எல்லாம். அப்படியும் பாஸ் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். அப்போ என் பொஞ்சாதி சும்மா இருக்காது, அது பேராசை. ஏன் இவ்வளோ மார்க் எடுத்த, இன்னும் நிறைய எடுத்துருக்கலாமேண்ணா. அவன் தேறி தப்பி வந்ததே தம்புறான் புண்ணியம். ஏன் அவன் போதுமென்ற மனைவி இருக்காதா? வீடு இப்படி ஒரு நகைச்சியா ஒரு நகைச்சியா இப்படி போயின்னு இருக்கிற வீடு இப்படி தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். மேட்டிமை இருந்துச்சுன்னா எல்லாரும் கூப்பிட்டு கேட்பாங்க, உன் பொண்ணு காலேஜ் போலியா, உன் பையன் காலேஜ் போலியா? நான் வெளியூரில் படிக்கிறான்றது வீட்டில் வச்சுக்கின்னு அது அப்போ தான் தலையை காட்டும் வெளிலேருந்து. என் பிள்ளை மானத்தை வாங்க தானே பெற்றிருக்கேன். என் பிள்ளை எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு பொய் சொன்னால் இவன் காட்டி கொடுத்துருவான். வெளியூரில் படிக்கிறான்னா அப்போ தான் தலையை காட்டும். அங்கிள் அப்படின்னும். எப்படி இருக்கும் எனக்கு? நம்ம செருப்பு எடுத்து நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்னை கேவலமாக பார்த்துட்டு போலியாடா காலேஜுக்கு. மேட்டிமே விளைவுகள் இதெல்லாம் யாரும் பிள்ளை சூழ்நிலாம் பண்ண வேண்டியதே இல்லை. நானே போதும், என் மனநிலையே போதும். இவன் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளோ ஊர் உலகத்துக்கு நான் பதில் சொல்கிறதுக்குள்ளோ அப்படியே அவன் போயிட்டானா, என்னடா உன் பையன் நான் அரியஸ்னா வைச்சானா என் ஃப்ரெண்டு கேட்பான். இல்லை அம்மா மாதிரி போல்து அது. நேடா இது கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணுறான் இவன், நம்ம நேடா போயின்னு இருக்கேன் நம்ம பாட்டுக்கு. புள்ள பாஸ் ஆச்சான்னு கேளு, அது உண்மையோ பொய்யான்னு கூட யோசிக்க மாட்டான். பாஸ் ஆகிடுச்சினோன்னு அது அம்மா மாதிரி போல்து. சரி என்ன பண்ணுறது? இதெல்லாம் முடிச்சுட்டு இவன் வரத்துக்குள்ளோ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நிற்பது நிர்மூலமாக திருப்பது கத்தருடைய கிருபை. நம்ம சிலுவை நம்ம சுவங்க நமக்கு தெரியும். நான் எங்கேருந்து பக்கத்துக்கிட்ட பார்க்கறது, நான் எங்கேருந்து யாரையாவது பயிற்சி பேசுறது, கத்தர் வைக்கிற பாதை சொல்கிறேன். இப்படியா போய் கொண்டிருக்கிறப்போ ஜனங்க தானாக சேருவாங்க. ஜனங்க உங்கள் நல விரும்பிகள் உருவாகுங்க. உங்களுக்கு ஜனங்களெல்லாம் சேர்ந்ததை கத்தர் பார்த்து கொண்டிருப்பார். இதில் நல்ல ஜனங்களோடு வச்சுருக்கிறீங்களா ஐக்கியம், தீய ஜனங்களோட ஐக்கியம் வச்சுருக்கீங்களா, துன்மார்க்கனுடைய சவகாசம் இருக்குதா, பாவியுடைய சவகாசம் இருக்குதா, பரியாசகருக்கான சவகாசம் இருக்கான்லாம் பார்ப்பார். அப்போ தான் உங்கள் வீடு என்னவா மாறுகிறதுன்னா உங்களுக்கு கர்த்தர் இடத்துல நம்பிக்கை நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஜனங்கள்லாம் வராங்கன்னு சேர்ந்துக்க முடியாது. என்றவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஒதுங்கி வாழ்கிறோம், பதுங்கி வாழ்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பகை இல்லாமல் வாழ்கிறோம். கர்த்தருடைய சமூகம் உங்களை நம்ப ஆரம்பிக்கும். திருவிருந்து கனப்படுத்தப்படும். நீங்கள் எடுக்கிற திருவிருந்து உண்மையிலே கனப்படுத்தப்படும். கசப்பு இல்லை, பகமே இல்லை, தப்பிச்சோம். நம்ம அப்படி தான் நம்ம மதிப்பெண் சம்பாதிக்க முடியும் கர்த்தர்கிட்ட. எப்போவுமே நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், தசமாக கொடுக்குறோன்ற அந்த மேட்டிமைக்குள்ளேயே போகக்கூடாது. அதுவே மேட்டிமை ஆகிடும். கர்த்தருடைய பார்வையில் சொல்கிறேன், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது மிக எளிமையானது. அதை அதிகமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது என் மனநிலை. இப்போது அதை காக்கவும் பண்படுத்தவும் வருகிற பொழுது என்னையும் அறியாமல் கர்த்தர் என்ன செய்கிறார், எனக்கு மகா பெரிய பலத்தை தருகிறார். கர்த்தருடைய பலன் இறங்குற பொழுது நோய் நொடிகளுக்கு அங்கே இடம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் நோய் நொடிகளுக்கு இடம் இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கு இடம் இல்லை. வேலை இல்லாத திண்டாட்டம் வருகிறபடியினால கர்த்தர் வேலையை கொடுக்கறதுனால வளத்துக்கு பஞ்சம் இல்லை. மனதிற்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது. நீ காலையில் போய் வயலை ஒழுகுறோம், வேர்வை சிந்துகிறோம், கொத்துக்கிறோம், களை எடுக்கிறோம், நாற்று நடுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஐடியில் வேலை செஞ்சு இதெல்லாம் நான் எங்கே செய்கிறேன்னு கேட்கக்கூடாது. லாகின் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இங்கே ஆதாம் காலத்தில் இந்த தோட்டத்தை பண்படுத்துகிறப்போ இப்படி தான் கொத்துறது, களை எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும். இப்போ ஐடியில் வேலை செய்கிறோம், கொத்தி களை எடுத்திங்கன்னா அவ்வளோதான். என்ன ஆகும்? கம்ப்யூட்டர். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது முதல் வருகிறது சரீர சுகம் வருகிறது. உபாகமம் 8:18 சொல்லுது. இந்த சுகம் எதற்கு என்றால் பாருங்க, இனப்பெருக்கம் உண்டு பண்ணுவதற்கு, குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவதற்கு ஒரு சுகம். அது ஒரு பலன் அடிப்படையில் சுகம். இப்போ கையின் பிரயாசத்துக்கென்றே இந்த பலன் வருகிறது. குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம், மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். மற்ற குடும்பத்தை கெடுக்காத வாழ்கிற வரைக்கும் உங்கள் கரத்தில் இருக்கிற பலனும் பொருளாதார பலனும் சரீர பலனும் ஒரு மனுஷனுக்கு வருகிற பொழுது என்ன நடக்குது என்றால், மாற்றான் வீட்டு மல்லிகையிலே ஒரு தனி மனத்தை முகர ஆரம்பிப்பான். நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இன்னொரு குடும்பத்தை கெடுக்க போவான். அந்த இடம் பிரச்சனையாகும். உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு எனக்கு கர்த்தர் பலத்தை தருகிறார். எனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சரீர சுகத்தை தருகிறார். எனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கையின் பிரயாசம் ஆசீர்வாதம். நீங்கள் ஊழியம் கூட செய்யுங்க, தவறு இல்லை, அதை ஆசீர்வதிப்பார்.
என் ஊழிய செய்கிறவங்களாம் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? ராஜாக்களாக அசரலாக கர்த்தர் அழைத்திருக்கிறார் இல்லையா? ரத்தம் நம்ம உயர்த்துகிறது. அதனால தான் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டான். இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க. தசமாகத்திலே வாழ்ந்து கொழுத்த கன்றாக இருக்குது. கொழுத்து போனது தசமாகத்தினால இப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க. நான் எல்லாம் பார்க்குறப்பெல்லாம் அல்லேலூயா, ஆமேன் ஆமேன், சோத்திரம் சோத்திரம். நீங்கள் இப்படியே போனால் பலிக்கு பெருகுவீர்கள். இப்படியே போனால் அவ்வளோதான், நீங்கள் இன்னும் உலகத்தையே வாங்கிடுவீங்க. ஆமேன் அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். அதே நம்ம தீர்க்க தரிசனமாக அவன் சொல்கிறான் நம்மளுடைய வளர்ச்சியை, நம்முடைய புகழ்ச்சியை, நம்மளுடைய வளத்தை அப்படி தான் எடுத்துக்கொள்ளமே தவிர மறுபடியும் நம்ம ரிப்ளைலாம் பண்ணக்கூடாது. திட்டுறானா திட்டிட்டு போகிறான், நல்லது தான். நம்மளாம் சகிப்புத்தன்மையினால் அதை மேற்கொள்ளுமே தவிர ஞானம் இருக்குன்னு மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உடல் சுகம் இருக்குது, நல்ல பலன் இருக்குது. ஆனால் இதுக்கு ஜெபிக்கவே இல்லை இந்த மனுஷன், இதுக்கு உபவாசிக்கவே இல்லை, இதுக்கு காணிக்கை செலுத்தவே இல்லை, இதுக்கு எதுவுமே செய்யலை இந்த மனுஷன். இதெல்லாம் கேளாமலேயே ராஜ்யத்துக்குள்ளே வருகிற பொழுது இது வரும்னு சொல்ல வரேன். நான் எங்கே வேலை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்ன வேலை செய்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மேல் தோற்றத்திலேயே கர்த்தர் அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் முக லட்சணம் காட்டி கொடுக்கும், உங்களுக்கு சூழ்ந்திருக்கிற பொருளாதாரம் காட்டி கொடுக்கும், உங்களுக்கு சூழ் இருக்கிற ஜனங்கள், உங்கள் இடத்துல வைத்திருக்கிற கனம், உங்கள் தொழில் என்ன என்று எல்லாருக்கும் தெரிய வரும். இதுதான் வெளிப்பாட்டின்படி சொல்லுகிறேன். நான் போய் இந்த வேலை செய்கிறேன்னெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி பணம் வருகுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துக்கே தெரியும், தெரிய வரும். கர்த்தர் அப்படி உங்களை அலங்கரிப்பார். ஆனால் புது சிருஷ்டி மட்டும் கலைத்து கொள்வீர்கள் என்றால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அது அவ்வளோதான். அதோடு உங்கள் வீடு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே காணப்பட்டுரும். முதல்ல லேண்டு கர்த்தர் தரார். இந்த அடிப்படையில் வருகிற பொழுது கையின் பிரயாசத்தினால ஒரு இடத்துல நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறது வந்து ஒரு முறை, தொழில் செய்கிறது, வியாபாரம் செய்கிறதும் ஒரு முறை. ஏதோ ஒன்று செய்து உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். இந்த கையின் பிரயாசம் கூட எப்படின்னா, என் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கிறது நல்லா தெரியும். விதைக்கணும், விதைக்காமல் அறுக்கு விட கிடையாதுன்னு நம்பணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜப ஊழியமே இருக்கட்டும், அந்த ஜப ஊழியம் ஜனங்களுக்கு போய் சேரணும். நீங்கள் செய்கிறது ஜப ஊழியமாகவே இருக்கட்டும், அந்த ஜபத்தினால ஜனங்கள் பலன் அடையணும், ஆறுதல் அடையணும், ஆரோக்கியம் பெறணும், அற்புதம் பெறணும், அதிசயம் பெறணும். எல்லாம் பெறுகிற பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு அதிசயம் உங்கள் வீட்டிலே நடக்கும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்கிறேன். உலக பிரகாரம் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் விதைக்க வேண்டும், விதைக்காமல் அறுவடை கிடையாது. நீங்கள் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கர்த்தர் தருகிறார், விதைக்கிறவனுக்கு விதையை தருகிறார். நீங்கள் புசிக்கிறதும் விதைக்கிறதும் போட்டு குழப்பிக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு லேண்ட் இல்லை, பூண்டு கூட வாங்க முடியாது. உங்களுக்கு புரிகிறத நான் சொல்கிறது? இந்த விதை விதைப்பதற்கு, இந்த விதையின் ஆகாரம் வாசிக்கிறோம் இல்லையா, விதையும் சேர்த்து முழுங்கிடுவான் சில பேர். இது என்னத்தை சொல்ல, இவனை விதையும் சேர்த்து முழுங்கிட்டியாடா படுபாவி, இப்போ எதிர விதைப்ப கர்த்தர் பார்த்து கொள்வார்களாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தனை பேச்செல்லாம் இருக்கும். ஒரு தவறு நடக்கிறது, விதையை எடுத்து தனியாக வச்சிடணும், ஆகாரத்தை புசிக்கணும். விதை தானியங்கள் உங்களிடத்தில் உண்டோ என்று கேட்குறாங்க இல்லையா? எகிப்துலேருந்து வந்து பார்வோன்ட்டே இவர் இருக்கார், யோசேப் அழகாக சொல்லித்தரார். ஒரு பங்கை பார்வோனுக்கு கூட, கரண்ட் பில்லு, லைட் பில்லு, டேக்ஸு கிக்ஸ் எல்லாம் பார்வோனுக்கு போகுது. ஒரு பங்கை மனைவி கிட்ட கூட, அங்கே தான் பிரச்சனை ஆகிடும். ஒன்று வந்து விதைக்குன்னு எடுத்து வச்சுக்கோ, விதைப்பதுக்கு என்று என்ன, இன்னொன்று வந்து உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்து வச்சிரு, இன்னொன்று வந்து ஆகாரத்துக்குன்னு எடுத்து வச்சுக்கோ. 5 பங்கு இருக்கும். ஆதியாகமம் புத்தகம் 47 அதிகாரத்தில் பார்த்தா இது மனைவிக்கும் கொடுக்க முடியல, பார்வோனுக்கும் கொடுக்க முடியல, பிள்ளைக்கும் கொடுக்க முடியல, குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியல. இது எல்லாம் சேர்ந்து என்னை ப்ரெஷர் கொடுக்குது, என்ன வந்தாலும் வெடிய மாட்டேங்குது. மனைவி வேலைக்கு அமிச்சா அதுவும் அதே ப்ராக்டிஸ் இதே மாதிரி தானே இருக்குது. அது சம்பளத்தையும் வாயில் போட்டுக்கிறேன் நான். இப்போ என்ன ஆகும்? எல்லாம் சேர்ந்து இந்த குடும்ப தலைவன் என்ன செய்யுது, நெருக்க ஆரம்பிக்குது. நான் சொல்கிறது வெளிலெல்லாம் யாரும் வந்து நெருக்க வேண்டியதில்லை, ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கும். கிச்சனில் பிரச்சனை, டைனிங் டேபிளில் பிரச்சனை, ஹாலில் பிரச்சனை, நான் பெட்ரூமில் தூங்கவே முடியலன்னு எனக்கு பிரச்சனை. எப்படி இருக்கும்? வேதம் தெளிவாக சொல்லுது, இது இவங்களுக்கு கொடு, இது இவங்களுக்கு கொடு, இது வர்றதே இவ்வளோ தான், இதில் 5 பங்கு போட்டால் நான் பிச்சை தான் எடுக்கணும். அப்போ நீ வாழ்க்கை தரம் வேறு வாழ்க்கை வாழ்கிற. நீங்கள் என்னென்னலாம் மனசில் இந்த டிவிலெலாம் பார்க்குற மாதிரி, சினிமாலெலாம் பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் வாழ்க்கை வாழ்ந்தால் காமெடியாக தான் இருக்கும் வாழ்க்கை.
எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஞானத்தால் தான் வீடு கட்டப்படும். நிலத்தை குத்துரு கர்த்தர் சோதிக்கிறார். விதைக்கிறாயா? நீங்கள் விதைத்து உங்களுடைய அறுவடை வருகிற பொழுது அதில் ஒரு பங்கு பார்வோனுக்கு. நானும் தசமாகும் காணிக்கலாம் சொல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒழுங்காக இருங்க. அப்போ தான் ஆலயத்துக்கு வரதுக்காக அந்த அம்மா அலோவ் பண்ணும். இல்லைன்னா உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்ந்து திட்டும் உங்களால். இந்த படுபாய் பாஸ்டர் என்ன பண்ணி தொலைக்கிறான்னு தெரில, அந்தாள் ஒண்டி பெருகினே போகிறான், இந்த மனுஷன் அந்தாள் கூட சுற்றிட்டு இருக்கான். அந்த குடும்பம் நல்லாயிருக்கு, அது அண்ணன் தம்பி சண்டை மாதிரி ஆகிடும். அது கட்சியில் பங்காளிங்க சண்டை மாதிரி ஆகிடும். தெளிவாக சொல்லுகிறது, பார்வோனுக்கு என்ன செலுத்தணும், ராயனுக்கு எதை செலுத்தணும் அதை செலுத்து. ராயனுக்கு செலுத்தியாச்சு. இப்போது வீட்டம்மாக்கு இது உனக்கு தானிய வகைகள் விதைக்கென்று முதல்ல எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விதை தான் உங்களுக்கு பெருக்கத்துக்குள்ளே வரும். இந்த வீட்டம்மா கொடுத்தா அது திருப்பி மாத கடைசியில் அதுக்கிட்ட போய் தண்டக்கூடாது. நான் முதல் தேதியில் கொடுத்தேன்ல, 20 தேதிக்கு மேலே 20 தேதிக்கு மேலே நம்மளால் கொஞ்சம் ஒரு மாதிரி உருன்னு இருப்பான். 25 நாள் போய் நேராக கணக்கு கேட்பான். அது கோவம் வந்துடும். எத்தனையோ கட்சிகள்லாம் கணக்கு கேட்டு பிரிஞ்சிருக்குது. மனைவி கிட்ட போயிட்டு கணக்கு கேட்டால் இது அவ்வளோதான், அது கணக்கு கேட்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு கணக்கு கிடையாது. அப்புறம் பசங்களாம் சேர்ந்து அந்த அம்மாலாம் சேர்ந்து பெரிய கூட்டணி ஆகிடும். என்ன கொடுத்தாரு, என்ன செஞ்சாரு, எல்லாம் அந்தம்மாவும் குழப்பிக்கும். அந்தம்மா கிட்ட கொடுத்த காசுனாவும் குழந்தைகளுக்கு எதுவும் செய்யறது இல்லை இல்லையா, பிள்ளைகளுக்குன்னு எதுவும் எடுத்து வைக்கிறது இல்லை இல்லையா. பங்கு சொல்கிறேன். இல்லை இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் இவ்வளோ ரேட் இருக்குது, இல்லை நீங்கள் எல்லாம் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க, முறுக்கெல்லாம் சுட்டு கொடுங்க. கடையில் போய் வாங்கினா அது விலை அதிகம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நிறைய கிடைக்கும். குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி. அப்படி தான் நம்ம வளர்க்கணும். அது ஒரே ஒரு டிஷ், இப்போ பீஸா பர்கர்னு தான் பசங்க ஆசைப்படும். இன்றைக்கி நிலையிலேருந்து நம்ம பார்த்து நம்ம பசங்களை அப்படி வளர்க்கணும். அது எங்கே போய் சாப்பிடும்? என்ன உலகமே அழிஞ்சிட்டு போதா என்ன? ஏன்னா பிஸா வாங்கி கொடுக்குறவளுக்கு உலகம் அழிஞ்சிருமா என்ன? பர்கர் எங்கே போகுது, அது பேக்கரி எங்கே போகுது? அது கண்ணாடிக்குள்ளே இருக்கிற பொழுது அது இருக்குதா எறும்பு இருக்குதான்னு கூட தெரியாது. அது பார்த்தா அப்படியே ஆசைப்பட்டுனே இருக்கும். கிடைக்கல இல்லையா, கண்ணாடி கேஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை இருந்துனே இருக்கும். அது அழுவும், சண்டை போடும், எல்லாம் பண்ணோம். பிள்ளைகளுக்குரியதை கொடுத்தா இது இப்போ என்ன ஆகிடுனாக்கா அந்த அம்மா கிட்ட கொடுக்குறது அப்படியே பீஸா பர்கரு அதுக்கெல்லாம் போயிடும். அந்த அம்மாவும் கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதை மேனேஜ்மெண்ட் அந்த அம்மாவுக்கும் தெரியல. இப்போது பிள்ளைகளுக்குரியது, குழந்தைகளுக்குரியது, பார்வனுக்குரியது, விதை தானியம் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபுல் காசும் போயிடும். இப்போ அந்த குடும்பம் அவன் ஜபம் பண்ணாலும் விளங்காது. அப்படியாப்பட்ட தீர்க்கதரிசி வந்தாலும் அவனே ஒரு மாதிரி ஆகிடுவான். அவனை கவனிக்கிற விதத்தை பார்த்தீங்கனாலே அவன் பயந்துருவான். பட்டணத்தின் செல்வந்தரோ இவருன்னு. அப்புறம் சோறுலாம் தின்னு முடிஞ்சாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி கஷ்டம் இருக்குதுன்னு. படுவாய், அதுக்கு ஏன்னா இவ்வளோலாம் பொங்கி போட்டேன், எனக்கு ஒரு எலுமிச்சை சாதம் செஞ்சு வச்சாலே தின்ட்டு போயிருப்பேன் நான். இப்போ எதுக்கு பிரியாணி? இந்த கட்டைக்கு பிரியாணி தேவையா? இந்த காலகட்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஞானத்தை தருகிறார். இந்த ஞானத்தால் மட்டும்தான் உங்கள் வீடு கட்டி எழுப்பப்படுமே தவிர செங்கலால் சிமெண்டாலெல்லாம் கட்டுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மளிகை சாமான் விஷயத்தில் சாதாரணமாக தான் நினைப்பாங்க. மளிகை சாமான் என்பது ஒரு சாதாரண விஷயம். அதில் என்ன சிக்கணும், அதில் சிக்கனம்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்கள் வீடு கட்ட முடியுமானா நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறபடியினாலே பரலோகம் உங்கள் நம்ப ஆரம்பிக்கும். அநேகத்து மீது அதிபதியாக வைக்கும். நீங்கள் இருக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையும் போய் பாருங்கள். மிகப்பெரிய செல்வந்தர்களாக நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஜபம் பண்ணிவிட்டு ஒரு கடைக்கு போனேன். அங்கே கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும்னு. அங்கே போய் நான் அந்த பெரிய கடை தானா, சென்னையில் தான் பெரிய கடை. கார் பார்க் பண்ணோம், குடும்பமாக போனோம், எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பெருங்கோட்டீஸ்வரங்களாம் விசுவாசிமார்கள் இருக்காங்க. அத்தனை பசங்களும் அங்கே தான் வருதுங்க. அங்கிள் அண்ணா பாஸ்டர் இப்படி அண்ணன் இப்படி ஒருத்தர் ஒரு உறவு முறையில் கூப்பிட்டாங்க என்ன. அந்த 5 ஃப்ளோரில் ஒரு 10 குடும்பத்தை பார்த்துட்டேன். நம்ம ஏதோ நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறோன்னு பார்த்தா இதுங்களாம் அங்கே தான் துணி எடுக்குது. நீங்களாம் இங்கே வரவே கூடாதடா, இங்கே எப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் இங்கே எடுக்கணும், எங்கள் டேடி மம்மி இங்கே தான் எடுப்பாங்க, தனியோட வந்தீங்க நான் அவங்களும் குடும்பம் வந்துடுறாங்க. அந்த உருப்படுற குடும்பம்லாம் ஒரு லெவலில் இருக்கும். நாங்களும் சாப்பாடெல்லாம் கட்டின்னு போயிட்டோம், காரில் வச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். அதுங்களும் ஒரு கேரியர் வச்சுருக்குது. நமக்கு ஈடான ஜனங்கடா இது. வெளில சாப்பிட்டா வேஸ்ட்டு பிரதர், அதனால் நானே எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். கார் வாங்குறது என்ன, இப்போ அது மொபைல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. சரி, அந்த காசை அப்படியே நாங்கள் இந்த துணியில் போடுவோம். பாருங்கள் எவ்வளோ சிக்கணும். இல்லைனா அந்த ஹோட்டல் போனால் அந்த ஒரு வேலைக்கு என்ன சாப்பிடுவோம்,
அப்போ தான் பசங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும், எதுவும் சாப்பிடாது. அப்புறம் அது திருப்பி எல்லாத்தையும் மூட்டை கட்டி திருப்பி வீட்டுக்கு எட்டு வந்து அது என்னைக்கு செஞ்சதோ மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சீக்கிரமாக அதை செலவு பண்ணி அது அவ்வளோதான். அது போய் சேருதோ நான் போய் சேரணுன்ற மாதிரிலாம் ஆகிடும். ஆனால் செல்வந்தர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா, வீட்டிலே சமைச்சு வீட்டிலே எல்லாத்தையும் எடுத்து வந்து காரில் வச்சு சாப்பிட்டு கை கழுவிட்டு துணியை எடுத்துகிட்டு அதில் என்னென்னலாம் டிஸ்கவுண்ட் நான் எங்கெல்லாம் போடுறோம் அங்கெல்லாம் இருக்கான். நானே எல்லாம் நூற்று பார்த்து வாங்குறவன். என் பின்னாடியே வர மாதிரி இருக்குது, கருத்து என் பின்னாடியே நான் போயின்னு இருக்கேன். கவுண்டரில் தான் தெரியுது. ஆஹா, உண்மையிலே பெருங்கோட்டீஸ்வரர்களுடைய நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா செலவு சீக்கிரமாக இருக்கும். சிலர் நான் அறிவேன், உடையை பார்த்தீங்கன்னாக்கா உடை பார்த்தாலே தெரியும், ஒரு சட்டையோட விலையை பல ஆயிரங்கள், ஒரு பேண்ட்டோட விலையும் பல ஆயிரங்கள். அது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுக்கு 1 கிராம் கோல்டுக்கு வந்துடும். ஒரு 2 சட்டை எடுத்தானா 2 பேண்ட் எடுத்தானா 1 கிராம் கோல்டுக்கு வந்துடும். ஆனால் போல்டாக போய் எடுக்கிறது இதெல்லாம் என்ன இருக்குது வாழ்க்கையில்? கர்த்தர் வருகையில் நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக அவனை விட்டு தான் போவார் கர்த்தர் நான் நினச்சிக்கினேன். கொடுக்கப்படுகிற காசு மொத்தமாக போடுவேன். தானிய விதைகள் விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, பறவைகள். அதுக்கு தான் சொல்லுது, உனக்கு அப்பா தண்ணி இருக்கலாம் நீங்கள் கேட்காதீங்க, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் மேலானவைகளை நாடுங்க. கொடுக்கப்படுகிற லேண்டு கொடுத்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறப்போ என்ன ஒன்றாக்கா பாதி லேண்டை விற்று பாதி லேண்டை வீடு கட்டுவான். ஒரு பெரிய கிரவுண்டு வாங்கினாங்க, ஒரு கிரவுண்டு கடகடன்னு வீடு கட்டிட்டான் ஃப்ரண்ட்டில். ஏன்னா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்னு பார்த்தா ஃபோன் வருது, பாஸ்டர் அந்த பக்கம் போகாதீங்க கட்சி விடுவான், இந்த சந்து ஒன்று இருக்கு பாரு, அந்த சந்து உள்ள பூந்து விடுவான், நான் இங்கே தான் இருக்கேன். பின்னாடி பார்த்தா ஒரு ஓலை கொட்டா. நான் நினச்சேன் இந்த வீடு கட்டுறதுக்கு பின்னாடி அந்த சிமெண்ட்டுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு கட்டுறாங்க பொழுது நினச்சா, எங்கே பிரதர் வீடு கட்டியிருக்கீங்க? வீடு கட்டலை, முன்னாடி இருக்கிற போர்ஷனை விற்றுட்டேன், இப்போ நான் வந்து கொட்டாவில் இருக்கிறேன். ஸ்டார் ஹோட்டலாக போய் சாப்பிட்டார் நம்ம அண்ணன், சும்மா பிள்ளைங்களை மகிழ பண்ணுவதற்கு. சாயங்காலம்னா அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் இருந்தாலும் ஸ்டாராக போகும். அங்கே இருக்கிறது அந்த டிஷ்யூ பேப்பரு, அந்த வத்திப்பெட்டி, அந்த ஸ்நாக்ஸு, அது இதெல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்ச நாள் ஓடும். ஸ்டார் ஹோட்டல் தேவையே இல்லை. எவனா பண்டிகைக்கு கூப்பிட்டா, எவனா விழாவுக்கு கூப்பிட்டா, எவனா அவனுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போகலாம். அப்போ கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி மொய் எழுதுனா தான் நம்மளை கூப்பிடுவான். இது பார்த்தா சும்மாவே சுற்றுலா போகிறது. ஒரு நகருலா வந்துட்டார் அண்ணன், கடைசியில் பார்த்தா இப்போது ஒரு மஞ்சள் கலர் பல்ப் எரியுது உள்ளே. ஒரு கொட்டகையிலே இருந்தாங்க. ஏன்? எல்லா அறிவு அழகெல்லாம் இருக்குது. ஒரு இரும்பு பட்டி திறந்து சூப்பர் ட்ரெஸ்லாம் எடுத்து போடுறாரு. நல்ல நான் சொன்ன அந்த 1 கிராம் கோல்டு அதுக்குரிய வஸ்திரம். இருக்கிறது கொட்டகை வீடு, செய்கிறது ஒரு சாதாரண வேலை, சம்பளம் வரலன்னு இல்லை, எல்லாம் வருது, செலவு அதிகமாக பண்ணுறேன். பாதி லேண்டு வேறு ஒருத்தம் வாங்கிட்டான், இப்போ அவங்ககிட்டையும் கரபரன்னு ஆயிடுச்சு. நீ கடையாந்திரங்களை தள்ளப்பட்டுட்ட, உன் வீட்டுக்கு வரத்துக்கு 3 அடி விட்ருக்காம போனால் போதுன்னு வந்து போய் கொண்டு போ, ஒழிஞ்சு போகணும். அதில் ஒரு 2 வீலர் கூட திரும்ப முடியாது, வெளில தான் நிற்கணும். வெளில நிற்கிறேன், கார் பார்க்கிங் பிரச்சனை, கார் கிடையாது சொல்கிறேன். இதே மாதிரி போச்சுன்னா இந்த இடமும் நம்ம விட்டு போயிட்டோம். கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எவ்வளோ பேர் ஜெபிச்சாலும் நடக்கலை. ஏன் நடுவில் கேப்பு? நான் சிங்கப்பூர் போயிட்டேன், அப்போது அதுக்கப்புறம் நடந்துச்சு. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கர்த்தர் நிலத்தை தரார், நிலத்தை தரப்போகிறார். ஆனால் நம்ம செலவுகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். எளிமையாக, தாழ்மைன்றது வெண் வஸ்திரம் இல்லை, எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றதுல தான் தாழ்மை இருக்குது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிஞ்சி போகிற பொழுது உங்கள் மனசாட்சி குத்தணும். கர்த்தர் கொடுக்கறது 10% சபைக்கு, மிச்சம் 90% என்ன நினைக்கிறீங்கப்போ வாடகை வீட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. 90% கர்த்தருடையது தான். கேட்டு செலவு பண்ணணும், கர்த்தரை நியாயமாக செலவு பண்ணணும், ஞானமாக செலவு பண்ண நினைக்கிறப்போ மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். மாதம் முழுதும் உங்கள் காரத்தில் காசு இருக்கும். வேலைக்கு போனாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, துணிகரமாக கடன் வாங்குற அந்த எண்ணமே வராது, வரவும் கர்த்தர் விடமாட்டார். அது ஞானமின்மைன்றது சொல்ல வர. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாலும் அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். சரி, இந்த மாதிரிலாம் நவகிரகமான இடத்துக்கு போகிறப்போ 2000 ரூபாய் நினச்சி எடுத்துன்னு போவாங்க. நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ பசங்களை நிறுத்த முடியாது. அவங்க சொல்லுது நான் சொல்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, இந்த ஐஸ்கிரீம் எங்கேயா போகுது, ஐஸ்கிரீமு எங்கே கடை எங்கே போகுது, நம்ம எங்கே போகிறோம், பிள்ளைங்க எங்கே போகிறாங்க. அது ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டார். 2000 ரூபாய்க்கு போட்ட பட்ஜெட்டு 4500 ரூபா வந்துச்சு.
சாப்பாடு மட்டும் 4000 அப்புறம் ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் அவனுக்கு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு வேளை சாப்பாடு. கணவன் மனைவி 2 பசங்க, சின்ன பசங்க. 5000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கியிருக்கலாம் ஐயா. ஞானம் உன்னை அழைக்கிறது, வீதி நின்று கூப்பிடுகிறது. வரப்போ திருப்பி 5000 ரூபாய்க்கு சோத்தை தின்ட்டு வரப்போ ஷேர் ஆட்டோவில் தானே வர. கையை போட்டு நிறுத்தி எழுதி எல்லாத்தையும் உள்ள தள்ளின்னு எதையாவது வாழ்க்கையில் எதனா நிரந்தரமாக இருக்கிற மாதிரி செய்கிறோமா? எப்பவுமே பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு உரிமை என்று கர்த்தர் ஒரு விஷயத்தில் கொடுக்குற பொழுதுக்கு முன்பாக உங்கள் உண்மையை சோதிக்கிறார். இதில் சொல்கிறது எல்லாம் வந்து நான் வேசித்தனம் பண்ணல, நான் இது பண்ணல, யார் இப்போ வரவும் மாட்டா. கூப்பிட்டா கூட எவ வருவா இந்த மாதிரிலாம் பண்ணா? அது செல்வம் தான், ஐஸ்வர்யம், அது வேறு டாபிக். அது அடித்து போடுறான், மொத்தம் குடும்பத்தை கெடுக்கிறான். இது இவன் வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் சவரட்சணை கொடுத்து அந்த அம்மாவையும் கெடுத்து வச்சுருக்கான். இப்போ அது சட்னி கூட அரைக்க மாட்டேங்குது. எது இருந்தாலும் ஸ்விக்கி ஃபோன் பண்ணி குருமா, சிக்கன் குருமா எடுத்துருவான்ட்டு. ஊருக்கான்றதே கிடையாது இப்போ வீட்டில். அதெல்லாம் புவர் பீப்புள் சாப்பிட்றதுன்றான். இவன் ஒரு லெவலில் இருக்கான், நம்மளை ஒரு மாதிரி ஆக்குறான். இவன் ஊருக்கா காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டா அது உடல்நல கேடு, இல்லை பொருளாதாரத்தில் வித்தியாசம் வருதுன்ட்டு நான் எவனோ மாங்காய் தேங்காய் எடுத்து கொடுத்தா அதுலேருந்து நான் ஊருக்கா போட்டு அவன் மாதிரி நம்ம மாதிரி ஷேர் பண்ணிக்குவோம். இது சபை கலாச்சாரம். இது இவன் என்னடா ஊருக்காவே வந்து போர் பீப்புள் சாப்பிட்றதுன்றான். நீ நிரந்தரமாக நீ வாடகை வீட்டில் தான்டா இருப்பேன். நீ ஆசீர்வதிக்கல, போகிற ஸ்டைல் பார்த்தா தெரில. இது அந்த மாதிரி என்னென்னா பாஸ்ட் வந்து ஸ்விக்கியில் போட்டு டொமேட்டோவில் போட்டு சொமேட்டோவில் டொமேட்டோ இருக்குல்ல, சட்னி அரைச்சி வைமா, ஏமா உனக்கு டொமேட்டோன்னு இல்லை தண்ணி கொடு போதும். பயமாக இருக்குது நீங்கள் செலவு பண்ணுறது சாப்பாடு விஷயத்துக்கு. எதுக்கு அந்த மேட்டிமே? எனக்கு தெரியும் உன்னை யாருன்னு, உனக்கு தெரியும் நான் யாருன்னு. இந்த மாதிரி ஆடம்பரமான உணவு கொடுக்கறதால நான் மெச்சுக்கொள்ளும். நான் உன்னை அடிச்சுட்டே போடுவேன். நான் அடுத்த வாட்டி பண்ணேன்னா இது மாதிரி என்ன வேலை பண்ணி கொண்டிருக்கிற? ஃபீஸ் கட்டினியா பிள்ளைங்களுக்கு? உதட்ட பிதுக்கிறான். எதெல்லாம் தேவை அதை செய்யணும். இந்த ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் நமக்கு இல்லையா? சோறு ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்றது அந்த ஸ்டைலர் நமக்கு வேணாம். நம்ம பொங்கி சாப்பிடுவோம், நம்ம அடுப்பை ஏற்றுவோம், நம்ம வீட்டில் தீபம் அணையாது இருக்கும், மீதி எடுப்போம். தானியங்களை அப்போ ஆசாரியருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம். நீ ஆசாரியனுக்கே சொமேட்டோவில் போடுறேன்னா ஆசாரியம் பேரை சொல்லி இது ஒன்று சாப்பிடும். பாஸ்டர் வந்தார், 5000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கணுன்னா பாஸ்டராவை திட்டு போனார். நம்ம ஆளுங்களை அப்படி தான் நான் ஒன்று பண்ணி பாதைகளை வந்து உபாதைகளை மாற்றிக்கொள்கிறது. நீ எல்லாம் வரைக்கும் வந்திருக்க. சாயந்தரம் சர்வீஸில் வீட்டை குறித்து நம்ம பேசலாம், தியானிக்கலாம். இப்போது இந்த சத்தியத்தின்படி போனாலே நீங்கள் சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து காட்டுறீங்க. ஆண்டவரே ஒரு தாளந்தை கொடுத்தீர், 10 பெருகுனேன், இங்கே 10,000 ரூபாய் உங்களுக்கு மொத்த சம்பளம். ஆண்டவரே 2000 ரூபாய்க்கு நான் வாழ்ந்து காமிச்சேன். முடியுமா ஐயா? முடியும், மனம் இருந்தால் முடியும். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டேன், ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணேன், ரேஷன் பொருட்களை யூஸ் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் பழக்கமே இல்லைன்னா அவ்வளோதான். அந்த 10,000 ரூபாய்க்காரன் நீ கட்டிடக்கூடாது. நீ 1 லட்ச ரூபா சம்பளக்காரனை கட்டிடணும். நீ 10,000 ரூபாய் சம்பளக்காரனை கட்டினா நீ 10,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், அதை அப்படியே பேங்க்கில் போடு. இந்த மனுஷனை விட 20,000 சம்பாதிக்கிறா, 10,000 ரூபாய்க்கு குடும்பம் நடத்து, 20,000 சேமிப்பில் இருக்கட்டும். மொத்தம் 30,000க்கு செலவு பண்ணால் நான் என்ன பண்ணுறது? எவன் ஜபம் பண்ணாலும் இந்த குடும்பம் எழும்பாது. இதெல்லாமா சபையில் சொல்கிறது? இதுதானே பிரச்சனை வருது. ஜப குறிப்பா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நீங்கள் அந்த 2000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி மொத்தமே 10,000 ரூபா வருது. 2000 ரூபாய்க்கு வாழ்ந்து காட்டுறேன், 5000 ரூபாய்க்கு வாழ்ந்து காட்டுறேன், மீதி 5000 வைத்திருக்கிறேன். ஆண்டவரே தசமாங்க பற்றியெல்லாம் நான் பேசலை. இதில் நீங்கள் காமிச்சிங்கனாலே 5000 ரூபா மீதி பிடிச்சி காட்டினா ஆண்டவரே கர்த்தர் மறு மாதம் உங்களுக்கு 50,000 ரூபா கொடுப்பார். ஆண்டவரே 10,000 ரூபா வாழ்ந்தேன், 40,000 ரூபா வச்சுருக்கேன், மறு மாதம் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார், 75,000 ரூபா கொடுப்பார். ஆண்டவரே 8,000 ரூபாய்க்கு வாழ்ந்தேன், மீதி வச்சுருக்கேன், 10 15 ஆகக்கூடாது. கர்த்தர் அங்கே தான் நிற்கிறாரு. 5 வேணால் 10 ஆகலாம், 10க்கு மேலே போகக்கூடாது. 10 8 தான் மாறணும். போன மாதம் வாங்கின மளிகை சாமான் பொருள் இருக்குது, அதை கொஞ்சம் வச்சு ஓட்டிட்டேன், 2000 ரூபா கம்மி ஆயிடுச்சு. ஆண்டவரே இவ்வளவும் நீர் கொடுத்தது பேலன்ஸ் உள்ள எடுத்துருங்க. அப்போ தான் பரலோகம் நம்போம். இவன் எப்போ கணக்கு வழியாக போயிட்டானோ இவன் உண்மையிலே வருவான். எது பக்கமும் சாரில் பாருங்கள், வலது புறமும் ஸ்டைல், இடது புறமும் ஸ்டைல், அக்கம் பக்கம் பார்க்கல, நாகரிகத்தை பார்க்கல, ப்ரெஸ்டீஜ் பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸோடைய பட்ஜெட்டை பார்க்கல, நம்மளை இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கல, எதுவுமே பார்க்கல. இதுவே பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியம். ஒரு பையன் வரமாட்டான் இந்த மாதிரி இருந்தால் வீட்டுக்கு.
ஏன் வந்தாலும் ரசம் வச்சு போட்டுப்பாரு, யாரும் வரமாட்டோம். இல்லை புவர் பீப்புள் சாப்பாடு சொன்னாங்களே நம்ம அந்த மாதிரி ஊருக்கா காய் நாங்களாம் காய் தான், அதில் ஒரு சுவை, மருத்துவ குணம். எதுக்கு எண்ணெய்? அதுலேயே எண்ணெய் இருக்குது, அதிகமாக தெரியாது. இது மாதிரிலாம் கொடுத்தா எவனா வருவானா ஐயா வீட்டுக்கு? இப்போ வந்து என்ன நிவாரண நிதியை கொடுத்துட்டு போக போகிறான், இன்னும் திவாலாக்கிட்டு தான் போக போகிறான். கொஞ்சத்தில் அடங்கிறது இல்லை விசுவாசிகள். 10% தூக்கி கர்த்தருக்கு வீசி விட்டு போனால் போதும், அதுவே கொடுக்க முடியாது. கடைசியில் கர்த்தருக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியது தான். கடைசியில் ஆண்டவரே வருகிற பொழுது தருகிறேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு தரப்போறியான்னு வருது. யார் இது மாதிரிலாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது? அதாவது கொடுத்துனே இருக்கிறோம், கொடுத்துனே வந்துட்டோன்னா வர்றோம். ஒரு வாட்டி நம்ம பேலன்ஸ் வச்சிட்டோன்னா அடுத்த மாதம் சேர்த்து தரான்னு சொல்லி பாருங்களேன், அடுத்த மாதம் வராது. ஏன்னா தசமாக கொடுக்கலன்றதுனால இல்லை, கர்த்தர் தண்டிக்கிறாரெலாம் இல்லை, உனக்கு செலவு வந்து நீ ஓவராக பண்ணுற மகனே, நீ மிஞ்சி போகிறாய், நீ மிஞ்சி போகிறாய். பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கும்னு நினைக்காத. நீ திருந்துற வரைக்கும் கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கல, கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார். வருவோம் போவோம் எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு போடணும்னு ஆசையாக இருந்தால் தர்ம காரியங்கள் செய்யுங்க. நீங்கள் அதை பழக வச்சிங்கனாக்கா அந்த மாதிரி ஜனங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது பாத்திரம் அறிஞ்சு நீங்கள் செயல்படணுன்றது சொல்ல வரேன். எனக்கு கேட்டுக்கொண்டுக்கிட்டே என்னோட ஜனமே, எங்களுடைய பட்ஜெட் இதுதான், நாங்கள் ரேஷன் பருப்பு தான் வாங்குவோம், நாங்கள் இப்படி தான் சமைப்போம். யாரோ வந்திருக்காங்களா, என்னால் ஆட முடியாது, மிஞ்சி போனால் ஒரு 2 முட்டை. இல்லை சொல்கிறேன், அடுத்த வாட்டி வர்றவன் இதை சகிச்சு வரானா வரட்டும், எவனும் வரவும் மாட்டான். ஏன்னா கேட்டுருவானோன்னு பயமாக இருக்கும், இல்லை கஞ்சா பையனுவான், அந்த மாதிரி பேரெல்லாம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அதனால் மீதி எடுக்கிறது உங்கள் கரத்தில் கற்றுக் கொடுக்குறான். இவன் வந்துட்டான் கறி எடுத்தேன், மீன் எடுத்தேன், வஞ்சர் மீன் எடுத்தேன், அப்போ கூட சின்ன மீன்லாம் போகாது. பெரிய பெரிய மீன்கள், பெரிய பெரிய விலைகள், எவ்வளோ காசுகளுக்கு பொருட்கள் உலகத்தில் இருக்க தான் செய்யுது. எனக்கு அது இணையாகுமா? எனக்கு அது பாத்தியப்பட முடியுமா? நான் அதோடு இணைய முடியுமா? என்னுடைய தகுதி என்னது யாரும் சொல்லக்கூடாது. என் தகுதியை நான் தான் தீர்மானிக்கணும். நான் செலவு பண்ணதை வச்செல்லாம் தகுதியை தீர்மானிக்க மாட்டாங்க. நான் சவதரிக்கிறத வச்சு தான் தகுதி உண்டாகும். ஞானமுள்ள மனுஷன் சேமிக்கிறான், ஏர்மிடத்தில் போய் சேமிப்பை கற்றுக் கொடுக்கும், ஆகாரத்தை சேமிப்பிக்கும். இது ஆகாரத்தை சேமிக்கிறது கிடையாது. அதனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் பணமாக சேர்த்துக்கோங்க, ஆகாரத்தை தானியங்கள் சில பேர் வாங்கி குவிச்சிருவாங்க. ஆகாரத்தை சேமிக்கிறது நினச்சி அது பருப்புலெல்லாம் வண்டு வந்துடும் கட்சியில், அப்புறம் திருப்பி அது தூக்கி கொட்டுறது. ஏன் தேவையான அளவுக்கு பழையவனை உங்களை விட்டு விலக்குங்க. தயவுசெய்து இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் உண்மையாக இருங்க. கர்த்தர் ஃப்ரிட்ஜை கொடுத்தாருன்னா சாவு கிடங்கு மாதிரி இருக்குது சில சமயம். அது என்னைக்கு வச்ச குழம்போ, என்னைக்கு வச்ச கத்திரிக்காவோ, என்னைக்கு இருக்கோ, ஃப்ரீஜில் திறந்தாலே ஒரு பெணவாட வருது. சில இடத்துலலாம் மாவு, பால், புளிச்சு போன தயிர், அப்புறம் கொத்தமல்லி, புதினாலாம் அழுவியே இருக்கும். அதை கழுவி வச்சா ஐயோ அது கெட்டுடும். யூஸ் அண்ட் த்ரோ. இன்றைக்கி தேவையா யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை காலியாக வைங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் போட்டு நிரப்பி 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 அழுகி போனது நல்லா இருக்கிற கனிகள் காய்களையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணுது. பழையனை உங்களை விட்டு விளக்குங்க, ஆரோக்கியத்தை கடைப்பிடிங்க. லேவியராமத்தில் போடப்பட்டு சொல்கிறேன் 26 பழைய தானியங்களே ஒதுக்குங்க, புதிய தானியங்கள் உண்டா. இது வரைக்கும் நான் தசமாகத்தையே டச் பண்ணல, காணிக்கையை பற்றியே பேசலை. உங்கள் குடும்பத்தை பற்றியே, உங்கள் செலவுகளை பற்றியே சொல்லிக் கொடுக்க. நிலம் வாங்குங்க, வருகை வந்தால் விட்டுட்டு போயிட போகிறோம், யாரும் தள்ளி தூக்கின்னு போக போகிறதில்ல. ஆனால் கடன் இல்லாமல் நிலம் வாங்க கர்த்தர் கிருபை செய்வோம். நிலத்திலே கடன் வாங்கிட்டு அப்புறம் வீடு எப்படி கட்டுவீங்க? கர்த்தர் அந்த பொருளாதாரத்தை அனுப்புகிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு வறுமையிலிருந்து விடுதலை தரும். வாடகை வீட்டிலேருந்து வெளியேற்றோம். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், இறங்குவீராக. அதிசயங்களை காணப்படும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், வாடகை வீட்டிலிருந்து சீக்கிரத்தை அவங்களை கிளப்பி சொந்த குடியிருப்பில் கொண்டு போய் நிறுத்துவீராக. வீட்டு பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் என்று உடைக்கிறோம். நில பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். அடைமானத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கோர்ட் கேஸில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். கர்த்தாவே ஜெயத்தை எடுக்கட்டும். இந்த பிள்ளைகள் கரத்தை திடப்படுத்தும், அற்புதங்களை செய், அதிசயங்களை காணப்படும். பெரிய ஜாதிகள் மத்தியில் அமர கிருபைத்தார். இன்று முதல் ஆசீர்வாதம் கூடட்டும். கூட ஆசீர்வதிக்கப்பட்டு கையின் பிரயாசம் ஆசீர்வப்பட்டோம். சாயந்தரம் மீறி தியானிக்க கர்த்தர் அருள் புரிவீராம். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.